வணக்கம் நண்பர்களே. நான் டாக்டர் ரமேஷ் தங்கவேல். ஏஐஎம்எல் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் மூலமாக உங்களை வருக வருக என்று மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் உங்களுக்கு நல்வரவு. நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்கின்ற நண்பர்கள், தொடர்ந்து வருபவர்களுக்கு உங்களுடைய ஆதரவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேசுற அளவுக்கு அறிவியல் சார்ந்த பார்வையில் இந்திய ஜோதிடத்தை எந்த சேனலும் பேசுவது கிடையாது. இன்று பரவலாக அறியப்படாத ஒரு சேனலாக நாம் இருந்த போதிலும் உங்களை போன்ற புதிய நண்பர்கள் வந்து பார்த்து இதன் பயனை அடையும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில் இதற்காக மெனக்கிடுகின்ற என்னுடைய முயற்சிகளின் நேரமானது விரயமாகாமல் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுகிறது என்ற திருப்தியோடு இந்த காணொலி தொடரை நடத்தி வருகிறேன். பொதுமக்களுக்கான ஜோதிடம் என்ற இந்த தொடர் இந்திய ஜோதிட வரலாற்று ரீதியாக மிகவும் முக்கியமான ஒரு தொடராகும். இதுவரையில் யாரும் சொல்லாத, யாரும் இறங்கி பார்க்க துணியாத பல கோணங்களிலிருந்து அறிவியலோடு வானியல் தரவுகள் மூலமாக இந்த ஜோதிடம் என்ற ஒரு மாபெரும் கலையை அறிவியல் சார்ந்த பார்வையில் நாம் அணுகி கொண்டு வருகிறோம். இதற்கு உங்களை போன்ற நேயர்களின் ஆதரவு மிக்க உறுதுணையாக திகழ்கிறது. எனவே உங்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போதான் முதல் தடவையாக வர்றாங்கன்னா நீங்கள் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அல்லது இந்த பெல் ஐக்கான் அப்படின்னு ஒன்று வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஏதாவது புதிதாக வீடியோ போடும்போது அது உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களே, உங்களுடைய ஆதரவுக்கு மீண்டும் நன்றி. இப்போது நம்ம கூடுதலான விஷயங்களை இப்போ பார்ப்போம். என்னை போன்ற அல்லது என்னை விட சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாகும். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ சிரத்தையோட மெனக்கெட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒவ்வொரு பாலையும் ரசிச்சு நீங்க ஒரு கேமை பார்க்குற மாதிரி இந்த ரெஸ்ட் ஆஃப் த செஷனை பூரா நிதானமா ஒன்று மெதுவா டைம் எடுத்து உள்வாங்கி புரிஞ்சுக்கங்க. இந்த சிக்கலான ஒரு விஷயத்தை உங்களால தெளிவாக பகுத்து ஆராய்ந்து அணுக முடிந்தால் உங்களுக்கு ஜோதிடம் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வரும்பொழுது அது எல்லாமே ஜுஜிபி. இது வந்து ரொம்ப உடனே எடுத்தம் கவுத்தான் அப்படின்னு முடிவெடுக்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னால வந்து நிறைய ஒரு திங்கிங் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் போயிருக்கு. நிறைய பேர் அதை வந்து அவங்களுடைய பார்வையில் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் உள்ள வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் ஒரு வித நியாயம் இருப்பதால் அவற்றை நாம் புறந்தள்ள முடியவில்லை. எனவே இந்த பிரச்சனை என்பது அப்படியே தொடர்கிறது. 27 நட்சத்திரங்கிற ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு காலப்போக்கில் பிரேக் ஆக போகுது. அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு கேலக்டிக் சென்டர் மெத்தட் தான் சரி அப்படிங்கிறது தவறான வாதம். ஏன்னா இந்த அயனாம்சம் என்ற பிரச்சனை தான் இருக்கிறதுலே பெரிய ஜோதிட பிரச்சனையாகும். மேற்கொண்டு ஆபரேஷன் பண்றதுக்கு நான் தயார், நீங்க ரெடியா? இப்பதான் நான் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு அயனாம்ச முறையா எடுத்து ஒவ்வொரு கூறா பிரிச்சு பார்த்து அதை ஆபரேஷன் பண்ணி அது எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு அயனாம்ச ஆதார நட்சத்திரம் என்பதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு பரவலாக புழக்கத்தில் இருக்கின்ற வாக்கியத்திலிருந்து இதை நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கணிதம் வந்து வரருசி என்ற முனிவரால் வடமொழியில் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழில் கிடையாது, இது வடமொழியில் செய்யப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து இவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க, பட் அது என்ன பண்றாங்கிறதுக்கான ஒரு பேசிஸ் வந்து பப்ளிக் டொமைன்ல கிடையாது. இப்போது கரண்ட்ல இருக்கிற மெத்தட் எல்லாம் விட இது ரொம்ப ஒரு பிரிமிட்டிவான மெத்தடு. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இதை நீங்க வேலிடேட் பண்ண முடியாது என்பது வானியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். இந்த வருஷம் மட்டும் இல்ல, இனி வரப்போற வருஷங்கள் எல்லாமே வந்து வெயிலுடைய அளவானது மிகவும் கொடுமையாகத்தான் இருக்க போகிறது. அறிவியல் சார்ந்த பார்வையில் பொதுமக்களுக்கு ஜோதிடத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எனது நோக்கத்தில் பஞ்சாங்க அடிப்படைகள் என்ற தலைப்பில் இதுவரைக்கும் 4 காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். போன காணொளியில வந்து ஸ்டெல்லரியம் என்ற ஒரு வானியல் மென்பொருளை வைத்துக்கொண்டு எப்படி நீங்களே கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் போன்ற வானியல் பொருள்களின் தரவுகளை நீங்களே தேடி கண்டுபிடிக்க முடியும் என்பதை பற்றி விரிவாக சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு அறிவியல் சார்ந்த பார்வையில் தமிழில் ஜோதிடத்தை அணுகின்ற முக்கியமான சேனலாக நாம் திகழ்கின்றோம். நான் ஜோதிடத்தை அறிவியல் பார்வையில் சொல்லிக் கொடுக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஜோதிட ஆசான்களுமே கூட அந்த அளவுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. பஞ்சாங்கங்களின் ஆணி வேறாக சொல்லப்படுவது இதில் பயன்படுத்தப்படுகின்ற அயனாம்சம் என்ற அமைப்பாகும். இந்த அயனாம்சம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு நீங்கள் வானில் பார்க்கின்ற கிரக நிலைகளின் மீது ஒரு குறிப்பிட்ட அளவு திருத்தத்தை செய்து அதன் அடிப்படையில் பஞ்சாங்கம், காலண்டர் போன்றவை இன்றைக்கு கணக்கிடப்படுகின்றன. இந்த அயனாம்சம் என்ற கூறின் அடிப்படையில் கணக்கிடப்படும் பஞ்சாங்கங்களை கொண்டுதான் இன்றைக்கு நல்ல நேரம், நாள், கிழமை போன்றவை தீர்மானிக்கப்படுகின்றன. அப்படி இருக்கும்பொழுது அதன் ஆணி வேறாக இருக்கின்ற அயனாம்சத்தை பற்றி எந்த அளவுக்கு நாம் வானியலுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொண்டு சரியான பஞ்சாங்கத்தை பயன்படுத்துவது என்பது
ஜோதிடத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்ற அனைவருக்கும் மிகவும் முக்கியமானதாகும். இந்த மிகவும் முக்கியமான அடிப்படை ஜோதிட கட்டுமானத்தின் மீது இன்றைக்கு தமிழ்நாட்டில் பரவலாக தவறான புரிதல் அல்லது புரிதல் அற்ற நிலை என்பதே நிலவுகிறது. அனைவரும் திருக்கணிதம் என்ற ஒரு பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறார்கள். திருக்கணிதத்திலேயே எத்தனை விதமான வகைகள் இருக்கின்றன என்பது இன்றைக்கு பலருக்கும் தெரிவதில்லை. பொதுவாக மக்களால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு வாக்கிய பஞ்சாங்கம் என்பது இன்றைக்கு சந்தை மதிப்பிலும் சந்தையில் பரவலான பயன்பாட்டிலும் கோலோச்சுகிறது. உண்மையிலேயே வாக்கிய பஞ்சாங்கம் என்பது சரிதானா? வானியல் உண்மைகளோடு வாக்கியம் எந்த அளவுக்கு ஒத்துப்போகிறது என்பதெல்லாம் யாரும் தொட்டு கூட பார்க்க தயங்குகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த தலைப்பெல்லாம் நீங்க யாராவது போய் ஆழ்ந்து ஆராய்ச்சி பண்ணி பேசுனீங்கன்னா உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. கூட்டுத்தனமான நம்பிக்கை அல்லது மூர்க்கத்தனமான பிடிவாதத்தோடு சிலவற்றை நம்புவது என்பது தொடர்கதையாக தமிழ்நாட்டில் ஜோதிடத்தில் மட்டுமல்ல எல்லா விஷயங்களிலுமே தொடர்கிறது. இந்த காணொளி தொடர்ல இதுவரைக்கும் நாம் அயனாம்சம், அயனம் போன்றவற்றை பற்றி விரிவாக பல விஷயங்களை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறேன் அப்படின்னா, இன்றைக்கு பரவலாக இருக்கின்ற பல்வேறு பஞ்சாங்கங்களில் பயன்படுத்துகின்ற அயனாம்சம் என்பதில் எந்த அயனாம்சம் என்பது சரியானது என்பதை பற்றிய ஒரு தேடலை நாம் இன்று தொடங்கப் போகிறோம். பொதுவாக பொதுமக்களுக்கு ஆழ்ந்த விஷயங்களில் ஈடுபாடு, அக்கறை அல்லது அறிவு என்பது இல்லை என்பது போல சமூக ஊடகங்கள் நடந்து கொள்கின்றன. இங்க போடுற எல்லா கண்டென்ட்டோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகா மட்டமா இருக்கு. அதாவது உங்களை கெக்க பிக்கன்னு சிரிக்க வைக்கிறது மட்டும்தான் இங்க இருக்கின்ற கண்டென்ட் கிரியேட்டரோட முக்கியமான நோக்கமா இருக்கு. ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய நேரத்தை அவங்க செலவழிக்க விரும்புறாங்க, அந்த நேரத்துக்காக போராடுறாங்க. நம்ம சேனல்ல அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து பார்க்கணும்னா பார்க்கலாம், பார்க்கலன்னா யாருக்கும் அதை பத்தி கவலை கிடையாது. நான் ஒரு ஜோதிடம் என்ற சப்ஜெக்டுக்குள்ள வரும்பொழுது நாம சொல்லித்தர அளவுக்கு ஆழ்ந்து வேற எந்த சேனலும் சொல்லித்தர போறது கிடையாது. உங்களுக்கு பொதுமக்கள் என்பவர்கள் ஒரு அறிவியல் என்பதன் உண்மைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இல்லாமல் நீங்களும் இந்த சமகால அறிவியலின் பார்வையில் ஜோதிடத்தை அணுக வேண்டும் என்ற ஒரு தீராத வேட்கையோடு தான் இந்த சேனலை எல்லா பின்னடைவுக்கு பின்னாலும் நான் தொடர்ச்சியாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறேன். எனது தனிப்பட்ட நேரம் முழுவதையும் செலவிட்டு உங்களுக்காக இது போன்ற சிறந்த உள்ளடக்கத்தை கொண்ட காணொலிகளை நான் உருவாக்கி வருகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எந்த அயனாம்சம் சிறந்தது என்பதை பற்றி ஒரு நீண்ட விவாதத்துக்கு இந்த முதல் காணொலியாக இந்த பாகம் அமைகிறது. இது வந்து ரொம்ப எளிமையான ஒரு டாபிக்லாம் கிடையாது. இந்த டாபிக் பற்றி பேசணும்னா நம்ம மணிக்கணக்கில் நாள் கணக்கில் பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் வெறும் பேச்சா இல்லாமல் அதை பேசுகின்ற அனைத்தையும் தரவுகளோடு தொடர்புபடுத்தி காட்சிப்படுத்துதலோடு உங்களுக்கு சொல்லும்போது தான் நீங்கள் வந்து நான் சொல்ல வருகின்ற பல விஷயங்களை மேம்போக்காக உணர்ந்து கொள்ளாமல் நீங்களும் அதை கற்பனை செய்து நீங்களும் அதை உருவகித்து இதில் சொல்றதுல எவ்வளோ அறிவியல் தத்துவங்களும் அறிவியல் உண்மைகளும் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். இந்த முதல் பாகத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக இந்த வேற வேறு அயனாம்ச வகைகள் என்றால் என்ன, இன்றைக்கு இந்த அயனாம்ச திருத்தமானது எப்படி மென்பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது, அதன் அடிப்படையில் எவ்வாறு பஞ்சாங்கங்கள் கணக்கிடப்படுகின்றன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வானியல் ரீதியாக ஆயனம், நிராயனம் என்பதனிடையே இருக்கின்ற வித்தியாசம், அந்த பல்வேறு விதமான அயனாம்ச முறைகளின் பின்னே இருக்கின்ற அடிப்படையான தத்துவங்கள், நியாயங்கள், கருதுகோள்கள் என்பவற்றை பற்றி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற வாக்கியம் என்ற முறையின் கீழ் இருக்கின்ற அயனாம்சம், அயனாம்ச தத்துவங்கள் எவ்வாறு மற்ற முறைகளிலிருந்து வேறுபடுகின்றன என்பதை பற்றி இந்த பாகத்துல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். அதன் பிறகு வரப்போகின்ற பாகத்துல நம்ம ஒவ்வொரு அயனாம்சமா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகையான அயனாம்சங்களை எடுத்து வைத்து அதன் பின்னே இருக்கின்ற வானியல் தரவுகள், இன்னைக்கு அவங்க சொல்ற டேட்டாவும் ஆக்சுவலா அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாவும் ஒத்து போதா அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விரிவா பார்க்க போறோம். இந்த தொடர்ச்சியின் அடிப்படையில் எந்த அயனாம்சமானது உண்மைக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறது என்பதை பற்றிய முடிவுக்கு நீங்களே வருவது போல இந்த காணொலி தொடரை நான் நடத்தி செல்ல போகிறேன். நான் ஏற்கனவே இந்த ரெக்கார்டிங் முடிச்சிருக்கிறேன். அதுல முதல் பாகத்தை மட்டும் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். அதன் அடுத்த தொடர்ச்சியான பாகங்கள் நாள் வரும் நண்பர்களே. நான் உங்கள்கிட்ட கோரிக்கையாக என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீங்க இதுக்காக ஒரு கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி வைத்து காது கொடுத்து மனதையும் அறிவையும் கூர்த்திட்டி கொண்டு நான் சொல்ல வருகின்ற விஷயங்களை முழுதாக உள்வாங்கி இதனுடைய முழு பயனையும் அடையுமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன். நண்பர்களே, நான் இந்த சாட் ஜிபிடி கோபைலட் கிட்ட போய் இந்த அயனாம்சம் பிரச்சனை என்பது எவ்வளவு ஒரு சிக்கலான பிரச்சனை, இதுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்னு ஒரு ஜென்ரலான ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். அந்த கேள்வி மஞ்சள் கலர்ல மேலே காட்டியிருக்கிறேன். அந்த கேள்விக்கு சாட் ஜிபிடி அதாவது கோபைலட் மூலமா சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எளிய பிரச்சனை கிடையாது,
இதுக்கு பின்னால ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த பிரச்சனையை நீங்கள் தரவு ரீதியாக தர்க்கபூர்வமாக அணுக வேண்டும் என்றால் அதற்கு பின்னால் துல்லியமான வானியல் தரவுகள் உங்களுக்கு தேவைப்படும். அந்த தரவுகளின் அடிப்படையில் சிக்கலான கிரக நகர்வுகள் மற்றும் ஈர்ப்பு விசைகள் போன்றவற்றை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு காம்ப்ளெக்ஸான அல்காரிதம் நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்னு கோபைலட் சொல்லுது. இது ரொம்ப சாதாரண பிரச்சனை இல்லை, ரொம்ப இன்டெலெக்சுவலி டிமாண்டிங்கான ஒரு பிரச்சனைக்கு நீங்க தீர்வு காண வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு கணிதம், வரலாறு, தத்துவம், ஒரு கலாச்சார பின்புலம் மற்றும் ஒரு அறிவு சார்ந்த இன்டெலெக்சுவாலிட்டி, இது எல்லாமே ரொம்ப தேவை அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு கோபைலட் சொல்கின்ற ஒரு தொகுத்த பார்வையாகும். ஜோதிடத்தில் 2 முக்கியமான கணிதங்கள் சாதாரண ஒரு மனித அறிவுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்டவையாக இருக்கின்றன. அவற்றில் முதன்மையானது அயனாம்சம், இரண்டாவதாக தசை புத்தி கணிதம் என்ற கூறாகும். தசை புத்தி கணிதம் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல ரொம்ப விரிவா பேசியிருக்கிறோம். இந்த வீடியோல நம்ம இந்த அயனாம்சம் பின்னால் இருக்கின்ற பல்வேறு விதமான காரணிகளை விரிவாக பார்ப்போம். நாம பார்க்கிற இந்த அயனாம்சம் என்ற தலைப்பை பற்றி தமிழ் வெளியில் இல்லாமல் ஆங்கிலம் என்ற மொழியில் பல்வேறு விதமான உரையாடல்கள் மற்றும் விவாதங்கள் நிகழ்ந்துள்ளன. அவற்றை பற்றிய நீண்ட காணொளிகளும் உங்களுக்கு யூடியூப்லயே கிடைக்கிறது. நீங்க இந்த இடது பக்கத்துல பார்க்கின்ற இந்த காணொளி ஐன்ஸ்ட் வில்ஹெம் அப்படின்ற ஒருத்தர், காலா சாஃப்ட்வேர் எழுதினவர். அவருடைய சாஃப்ட்வேர்ல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர் இந்த அயனாம்ச சிக்கலுக்கு ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தியிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இப்போது இருக்கின்ற நட்சத்திரங்கள் சார்ந்த முறையே மிகவும் தவறானது. அதற்கு பதிலாக கேலக்டிக் சென்டர் என்ற ஒரு கூரை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அயனாம்சமானது முடிவு செய்யப்பட வேண்டும் என்று அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். மற்றும் அவர் சாஃப்ட்வேர்ல, என்னுடைய சாஃப்ட்வேர்ல நான் 40 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறேன். எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது கேலக்டிக் சென்டர் அப்படின்னு அவருடைய பார்வையிலிருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப தர்க்க ரீதியாக, கணித ரீதியாக பார்ப்பவர்களுக்கானது இந்த காணொளி. இதற்கு அடுத்து நீங்க இந்த வலது பக்கத்துல பாக்குறீங்க இல்லையா, இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கின்ற மூவரும் இன்றைக்கு ஜோதிட துறையில் மிகவும் ஜாம்பவான்கள். அவங்க என்ன டிஸ்கஷன்ல சொல்றாங்கன்னா, சிவனின் இடம் தெரியாத போது அந்த இடம் பார்வதியின் இடத்தை வைத்து அடையாளம் காணப்படலாம். அப்படி பார்க்கும்போது சித்திரை நட்சத்திரம் என்பது பார்வதியின் இடமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதற்கு நேராக எதிரே இருக்கின்ற ஒரு புள்ளியானது காலபுருஷனின் தொடக்கமாக சிவனின் அடையாளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க அந்த வீடியோல சொல்றாங்க. முக்கியமா சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பது மிகவும் ஒரு சரியான அயனாம்சம் என்பது இந்த காணொளியின் ஊடாக சொல்லப்படுகின்ற முக்கியமான விஷயமாகும். இதுக்கு அடுத்து நீங்க இந்த திரையின் மத்தியில் பார்ப்பது திரு PVR நரசிம்மராவ். அவருடைய ஒரு காணொளி சமீபத்தில் வந்தது. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு எளிமையாக இந்த அயனாம்சம் என்பது எவ்வாறு கணக்கிடப்பட வேண்டும், அதில் என்னென்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஜவஹர்லால் நேரு எப்படி ஒரு டிஸ்சர்வீஸ் பண்ணியிருக்கிறார். அதாவது அவருடைய நண்பரை கொண்டு வைத்து இந்த லஹிரி என்பவரை உள்ளே கொண்டு வைத்து அவர்களாக ஒரு தவறான ஒரு அயனாம்சத்தை கொண்டு புகுத்தி இருக்கிறார்கள். எனவே இது ஜவஹர்லால் நேரு கொண்டு அவர் திணித்த காரணத்தால் இது தவறான அயனாம்சம், சித்திரபட்ச அயனாம்சம், லஹிரி அயனாம்சம் என்பது தவறான அயனாம்சம் என்பது போல அவர் ஒரு வாதத்தை முன்வைத்து அதற்கு மாற்றாக காலபுருஷனின் இதயத்தில் அமைந்திருக்கின்ற இந்த பூச நட்சத்திரம் என்பது இந்த காலபுருஷ தத்துவத்தின் அடையாளமாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அதன் அடிப்படையில் அயனாம்சம் கணக்கிடப்பட வேண்டும் என்று அவர் சார்ந்த ஒரு முறைக்கு ஒரு பெரிய விவாதத்தை முன்வைக்கிறார். இதுவும் ஒரு முக்கியமான எளிய உரை. அதற்கடுத்து இந்த கீழே இடது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த KRS சேனல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த சேனல்ல KPL ராஜ் அவர் என்னன்னா பயங்கர கடுப்பாகி போய், என்னங்கடா ஆளுக்கு ஒரு அயனாம்சம் சொல்றீங்க, இது என்ன சர்க்கஸ் மாதிரி இருக்குது, நீ வர்றவன் போறவன்லாம் ஆளுக்கு ஒரு அயனாம்சத்தை சொல்றீங்க, இதான் கரெக்டுங்கிறீங்க, இதெல்லாம் எதுவுமே நீங்க பார்க்காதீங்க, உங்களுக்கு எது தோணுதோ நீங்க வானத்துல பார்க்கும்போது எது உண்மையா இருக்கோ அதை பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இந்த அயனாம்சம் கரெக்ஷன் அதெல்லாம் எதுவும் பார்க்காதீங்க அப்படின்னு பயங்கர விரக்தியில கடுப்பாகி போய் அவர் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். அதுக்கும் மக்கள் நிறைய போய் பார்த்து ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி கருத்துலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கமெண்ட்ல ஒருத்தர், நீங்க என்ன அயனாம்சம் பயன்படுத்துறீங்கன்னு கேட்டதுக்கு நான் லஹிரி அயனாம்சம் பயன்படுத்துறேன் அப்படிங்கிறார். பயங்கர கட்பாய் போட்ட வீடியோ அது. தமிழ் பரப்பில் நீங்கள் இது போன்ற எங்கேயாவது ஒரு விவாதத்தை, எந்த அயனாம்சம் சிறந்தது, இல்ல அயனாம்சம் எப்படி கணக்கிடப்படுகிறது அப்படின்னு எங்கேயாவது நீங்க தேடி பாருங்க. தமிழ் பரப்பில் ஒரு ஆழ்ந்த தரவுகள் சார்ந்த ஒரு காணொலியை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு எக்ஸப்ஷன் இந்த நம்ம திரு குமார் அஸ்ட்ரோ அவங்களுடைய வீடியோ ஒன்று இருக்கு. அது ஒரு எளிய அறிமுகம், ரொம்ப டெக்னிக்கலா
டீட்டெயிலான வீடியோன்னு சொல்ல மாட்டேன், பட் ஒரு சின்ன தமிழ் இருக்கிற ஒரு சிறிய அறிமுக வீடியோ. சில வீடியோக்கள் வந்து கேபி முறை சார்ந்த வீடியோக்கள் இருக்கின்றன. அந்த வீடியோல சொல்றது எல்லாமே கேபி சிஸ்டம் மட்டும்தான் சரி, மத்தவங்க எல்லாம் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு வாதத்தை முன்வைத்திருப்பாங்க. இந்த வீடியோ எல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த டாபிக்ல பல பேர் விழுந்து எழுந்திருச்சு, பல பேர் தங்களுடைய கருத்தை பதிவு பண்ணி இதுதான் சரி என்று பல்வேறு விதமான ஆசான்கள் ஒரு பாதையை அவர்களுடைய மாணவர்களுக்காக வழிநடத்தி செல்கிறார்கள். அப்ப நீங்க இந்த மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம புதிதாக நீங்கள் தமிழ் பரப்பில் இதுபோல வழிகாட்டுதல் இல்லாம நீங்க ஜோதிடம் கற்கும்போது பெரிய சிக்கலை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். இதற்குத்தான் வந்து ஒரு சரியான ஆசிரியரின் வழிகாட்டுதல் என்பது மிகவும் தேவையாக இருக்கிறது. இந்த காணொளி வந்து இதுபோல் தமிழ் பரப்பில் இருக்கின்ற ஒரு பெரிய இடைவெளியை தரவுகள் ரீதியாக நமக்கு டேட்டா என்ன சொல்லுது, அந்த டேட்டால இருந்து நம்ம எந்த மாதிரியான இன்ஃபரன்ஸ் எடுக்கலாம், அதை வைத்துக்கொண்டு எப்படி நாம இருப்பதில் சிறந்ததை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறத நோக்கிய பயணம் தான் இந்த ஒரு சிறு உரையாகும். பொதுவாக இந்த பஞ்சாங்கம் என்பது எவ்வாறு கணக்கிடப்படுகிறது, இன்றைக்கு நாம் பயன்படுத்துகின்ற பல்வேறு ஜோதிட மென்பொருள்களில் இருக்கின்ற பஞ்சாங்கத்துக்கு ஆதாரமான தரவுகள் எங்கிருந்து வருகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்விஸ் எபிமெரிஸ் என்பதிலிருந்து தரவுகளானது பெறப்பட்டு அந்த டேட்டாவை வைத்துக் கொண்டுதான் எல்லா வித அஸ்ட்ராலஜி மென்பொருள்களும் இன்றைக்கு உருவாக்கப்படுகின்றன. அது ஒரு சின்ன எக்ஸல் வெர்ஷனா இருந்தாலும் சரி, அஸ்ட்ரோவிஷன் அல்லது ஸ்ரீ ஜோதிஸ்டார் போன்ற ஆராய்ச்சி மென்பொருள்கள் அவற்றின் அனைத்தின் பின்னாலும் இருப்பதும் இந்த ஸ்விஸ் எபிமெரிஸின் பின்னால் இருந்து பெறப்படுகின்ற தரவுகளாகும். அந்த எபிமெரிஸ்ல இருந்து ஒரு சின்ன லிங்க் வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த லிங்க்ல வந்து பலவித நுணுக்கமான தரவுகள் சார்ந்த வானியல் சார்ந்த விளக்கங்கள், அவங்க அதை எப்படி அந்த டேட்டாவை எடுத்துக்கிறாங்க, அந்த டேட்டாவை எப்படி வந்து சரி பண்ணி அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதை எப்படி அவங்க பிற டேட்டா ஆஸ்ட்ரானமி டேட்டா கூட கம்பேர் பண்றாங்க, அதில் உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு ஒரு மிக நீண்ட ஒரு டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் ஒன்று இருக்கு. இது வந்து முக்கியமா ஒரு டெவலப்பருக்காக உருவாக்கப்பட்ட டாக்குமெண்டேஷன். பட் நீங்க அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிபடக்கூடும். அதுல இருந்து நான் வந்து முக்கியமான சில விஷயங்களை இன்னைக்கு உங்களுக்கு தொகுத்த ஒரு பார்வையை கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல முக்கியமானது வந்து இந்த ராசி மண்டலம் என்பதை நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு ராசி மண்டலத்தை வரையறை செய்வதிலேயே பெரிய பிரச்சனை இருக்கிறது. அதாவது ராசி என்பது தொடர்ச்சியாக நகரக்கூடியதா, அதாவது உங்களுக்கு பருவம் சார்ந்த ராசிகளா அல்லது நட்சத்திரம் சார்ந்த ராசிகளா, சைடீரியல் அஸ்ட்ராலஜியா என்பதை பற்றி ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறார்கள். அதுல என்ன சொல்றாங்கன்னா, சைடீரியல் சிஸ்டத்துல வந்து ரெண்டு சிஸ்டம் இருக்கு. ஒன்னு வந்து ஈஸ்டர்ன் ட்ரெடிஷன், இன்னொன்னு வந்து வெஸ்டர்ன் ட்ரெடிஷன். சைடீரியல் அஸ்ட்ராலஜில மட்டும் வெஸ்டர்ன் ட்ரெடிஷன்ல ஃபாலோ பண்றவங்க பெரும்பாலும் பகன் பிராட்லி அப்படிங்கிற அயனாம்சத்தை பயன்படுத்துறாங்க. அதுவே இந்தியன் சிஸ்டத்துல வரும்போது அதுல பெரிய டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. இது சரி அப்படிங்கறதுல யாரும் அலைனாக மாட்டேங்கிறாங்க. அலைன் ஆகாத காரணத்தால பல்வேறு விதமான அயனாம்சங்கள் புழக்கத்தில் இருக்கின்றன. இந்த அயனாம்சத்தில் எதை பயன்படுத்துவது என்பது ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காவிட்டால் இது ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஏரியாவா இருக்கிறது அப்படிங்கறதான் இந்த பச்சை கலர் இடம் போட்டிருக்கிறதுல அவங்க ஹைலைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கீழே என்ன சொல்றாங்கன்னா, எப்படி வந்து இன்றைக்கு சைடீரியல் பொசிஷன், அதாவது ஒரு கிரகமானது நட்சத்திர மண்டல அடிப்படையில் எங்கே இருக்கிறது என்பது எப்படி வந்து இந்த அயனாம்சம் என்பது கணக்கிடப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு டிராபிக்கல் பொசிஷன், அதாவது இன்னைக்கு நீங்க நேரடியாக வானில் பார்க்கின்ற ஒரு எக்லிப்டிக் கிரிட்ல இருந்து ஒரு அயனாம்சம் என்ற மதிப்பை கழிப்பதன் மூலமாக அந்த திருத்தமானது அயனாம்ச திருத்தம் செய்யப்பட்டு எல்லா கிரகங்களும் பின்னோக்கி நகர்த்தி வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ராசி கட்டம் என்பது உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத பத்தி விரிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்விஸ் எபிமெரிஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 விதமான அயனாம்சங்களை அவங்க கொடுக்குறாங்க. வேற வேற மெத்தட்ல இருந்து எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 வகை இருந்தாலுமே பட் இவற்றை எல்லாற்றுக்கும் பின்னால் இருப்பது ஒரு 4-5 விதமான ஒரு மேம்போக்கான ஒரு முறைகள் தான் அப்படிங்கறத பத்தியும் அவங்க இந்த பேஜ்ல டாக்குமெண்ட் பண்றாங்க. அதை ஏன் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து ரொம்ப உடனே எடுத்தான் கவுத்தான் அப்படின்னு முடிவெடுக்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னால வந்து நிறைய ஒரு திங்கிங் ப்ராசஸ், தாட் ப்ராசஸ் போயிருக்கு. நிறைய பேர் அதை வந்து அவங்களுடைய பார்வையில் அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் உள்ள வந்து ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருடைய பார்வையிலும் ஒரு வித நியாயம் இருப்பதால் அவற்றை நாம் புறந்தள்ள முடியவில்லை. எனவே இந்த பிரச்சனை என்பது அப்படியே தொடர்கிறது அப்படிங்கறத நீங்க இந்த டாக்குமெண்ட்ல இருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயமாகும்.
நம்ம இப்ப வந்து ஒரு நீண்ட ஒரு முன்னுரையை பார்த்துட்டோம். இப்பதான் வந்து இன்றைய உரையில் நாம் உள்ள போய் ஒவ்வொன்றாக நாம் மேற்கொண்டு பார்க்க போறோம். இந்த ரெஸ்ட் ஆஃப் த உரையை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல ஒரு சர்ஜரி பண்ற டேபிள்ல ஒருத்தரை படுக்க வச்சிருக்காங்க. ஒரு டீம் ஆஃப் சர்ஜன்ஸ் வந்து அந்த ஆபரேஷனை பண்ண போறாங்க. அப்ப பிரைமரியா ஒருத்தர் தான் ஒரு நேரத்துல ஆபரேஷன் பண்ணுவாங்க, மத்தவங்க அவருக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி இதை பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் ஒரு சர்ஜனா இருந்து ஒவ்வொன்றா எடுத்து அதை பிரிச்சு இது இப்படி இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டும் பொழுது, நீங்க ஒரு மருத்துவ மாணவரை போல என் பக்கத்துல நின்னு இதுல என்னத்த நான் சொல்றேன், இதுல நான் எதெல்லாம் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன், அதன் உள்ளே உள்ள நுணுக்கங்கள் என்ன, அப்புறம் அதை நான் எப்படி திரும்ப கோக்குறேன் அப்படிங்கறத பத்தி நீங்க அந்த மாதிரி ஒரு பார்வையில் மீதி இருக்க போற விஷயத்தை நீங்க அணுகணும். இது வந்து ஒரு நீண்ட சர்ஜரி மாதிரி. இப்ப போன உடனே உன்னை கட் பண்ணி போய் போட்டோம் அடுத்து தச்சோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு மிகவும் நுணுக்கமான சர்ஜரி. ஒரு வேற வேற பார்ட்ஸை வந்து ஒன்னா சேர்த்து ஒன்னா அசம்பிள் பண்ண போறீங்க. ஒரு சிக்கலான சர்ஜரின்னு வச்சுங்களேன். நீங்க வந்து என் கூட வந்து ஒரு ஆராய்ச்சி மாணவரை போல ஒரு மருத்துவ மாணவரை போல என் பக்கத்துல நின்று நான் அதை எப்படி பண்றேன் அப்படின்னு நீங்க பார்க்க போறீங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து பின்னால வந்து நீங்களாக இந்த விஷயத்தை பற்றி வேறு ஒரு 4 பேர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அல்லது நீங்களே இந்த விஷயத்தை திரும்ப போய் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இதில் பிடிபடும். என்னுடைய குறிக்கோள் வந்து நான் மட்டும் இதை தெரிந்து கொண்டு இதை என்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்துவது கிடையாது. மாறாக ஒரு ஆசிரியராக நான் இங்கே உட்கார்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது என்னை போன்ற அல்லது என்னை விட சிறந்த மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாகும். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளவு சிரத்தையோட மெனக்கெட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதனால மீதி வரப்போற உரையில மீதி நான் சொல்ல போற விஷயங்களை நிதானமா ஒண்ணா உட்காந்து உள்வாங்கி ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஒவ்வொரு பாலையும் ரசிச்சு நீங்க ஒரு கேமை பாக்குற மாதிரி இந்த ரெஸ்ட் ஆஃப் த செஷனை பூரா நிதானமா ஒண்ணா மெதுவா டைம் எடுத்து உள்வாங்கி புரிஞ்சுக்கங்க. இந்த சிக்கலான ஒரு விஷயத்தை உங்களால தெளிவாக பகுத்து ஆராய்ந்து அணுக முடிந்தால் உங்களுக்கு ஜோதிடம் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வரும்பொழுது அது எல்லாமே ஜுஜிபி. இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இதுதான். இந்த பிரச்சனையை உங்களால சரியா சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா பலன் சொல்றது அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த சிக்கலை விட அந்த சிக்கல் வந்து பெரிய சிக்கல்லாம் கிடையாது. அது ரிலேட்டிவ்லி எளிமையானது தான். ஆனா இந்த அயனாம்சம் என்ற பிரச்சனை தான் இருக்கிறதுலே பெரிய ஜோதிட பிரச்சனையாகும். மேற்கொண்டு ஆபரேஷன் பண்றதுக்கு நான் தயார். நீங்க ரெடியா? நாம வந்து இந்த உரையை போன உரையில் விட்ட இடத்திலிருந்து இன்றைக்கு தொடர போகிறோம். போன உரையில நான் உங்களுக்கு என்ன கடைசியா சொல்லி நிறுத்திருந்தேன் அப்படின்னா, இந்த பல்வேறு விதமான அயனாம்சங்களுக்கு பின்னால பல்வேறு விதமான தரவுகள் இருக்கின்றன. அந்த தரவுகளுக்கு ஆதாரமாக நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த ஆதார நட்சத்திரம், ஆதார வருடம், ஒரு வருட நகர்வு என்பது போன்ற பல தரவுகள் இதன் பின்னே இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம போன வகுப்பின் இறுதியில் பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து நான் அந்த இடத்துல இருந்து இதை தொடர போறேன். நான் வந்து இந்த டேபிள்ல இருக்கிறத அப்படியே எடுத்து வைத்துக்கொண்டு அப்படியே இதை நம்பி அப்படியே இதை செய்யாம நான் இதை எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா, எந்தெந்த இடத்தில் தேவையான திருத்தங்கள் தேவைப்படுகிறதோ அந்த இடத்தில் அந்த திருத்தங்களை அப்ளை செய்து அதிலிருந்து இந்த நீங்க பார்க்கின்ற தரவுகளை விட சற்று மாறுபாடான தகவல்களின் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். என்னோட குறிக்கோள் வந்து இங்க ஏற்கனவே மற்றவர்கள் செய்து வைத்திருக்கின்ற அவர்களுடைய பங்களிப்பில் குறை காண்பது கிடையாது. மாறாக அவர்கள் எங்கேனும் சிறு தவறுகளை செய்திருந்தால் கூட அந்த தவறுகளை சரி செய்து அந்த இடத்துல இருந்து ஒரு நியூட்ரலான ஒரு பேஸ்ல இருந்து ஒருவேளை அவங்க இதை சரியா பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி தொடர்றது என்பது போல ஒரு நியூட்ரலான ஒரு வியூ தான் நம்ம எடுத்து இதுல இருந்து பார்க்க போறோம். அதனால நமக்கு இங்க குறை கண்டுபிடிப்பது நோக்கம் இல்ல, மாறாக அவர்கள் சரியாக ஒரு வேலை செய்திருந்தால் அதை வைத்துக் கொண்டு எவ்வாறு நாம் மேற்கொண்டு செல்வது என்பதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம குயிக்கா என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த படத்துல நீங்க பார்க்கின்ற இந்த அயனாம்சம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு விதமான அயனாம்சங்கள் என்பதை பற்றி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஆதார வருடங்கள் என்று சிலவற்றை குறிப்பிடுகிறார்கள் என்று பார்த்தோம். அப்புறம் வந்து இந்த இதுல வந்து ஒரு வருடம் எவ்வளவு நகர்கிறது, எத்தனை கலை விகலைகள் என்ற அளவில் இது நகர்கிறது அப்படிங்கிறத பத்தி இந்த இதுல பார்த்திருக்கிறோம். அப்புறம் வந்து இந்த அயனாம்சத்தின் அடிப்படையான ஆதார நட்சத்திரம் எது என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த இடத்துல பார்த்திருக்கிறோம். அப்புறம் நீங்க இந்த படத்தில் பார்க்கின்ற இந்த ஆதாரம் என்ற இடத்துக்கு மேல எந்த டேட்டா பேஸ் அல்லது எந்த தரவுகளின் அடிப்படையில் நான் இந்த தரவுகளை எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி கீழே வந்து ஒரு 6 ரெஃபரன்ஸ் வந்து நான் கொடுத்திருக்கிறேன். இதுதான் நம்ம போன வகுப்பில் பார்த்தது. இப்போதான் நம்ம இதுல இருந்து நம்ம மேற்கொண்டு ஒன்று
ஒன்றாக போய் இந்த முக்கியமான அமைப்புகளை பார்க்க போகிறோம். மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 5 விதமான அடிப்படை நட்சத்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம். அதில் முக்கியமானது சித்திரையை சார்ந்த அயனாம்சங்கள் என்பவை பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம், அடுத்து வந்து உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரம், அடுத்து வந்து மூல நட்சத்திரம் ஆகியவை அடிப்படையாக இருக்கிறது பார்த்தோம். கூடுதலாக பூச நட்சத்திரம் என்பதும் சமீபத்தில் புகுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ மொத்தம் வந்து நமக்கு 5 விதமான அயனாம்ச ஆதார நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஏன் இந்த 5 எடுத்துக்கிறாங்க, ஏன் வேற நட்சத்திரங்கள்லாம் எடுக்கல அப்படிங்கிறதும் ஒரு வானியல் ரீதியான முக்கியமான கேள்வி. அதை எல்லாத்தையுமே நம்ம இப்போ பார்க்க போறோம் நண்பர்களே. குயிக்கா கொஞ்சம் பேசிக் பார்த்துட்டு திரும்ப நம்ம மேற்கொண்டு போவோம். இந்த படத்தில் நீங்க பார்க்கறது வந்து பூமியானது சூரியனை சுற்றி வரும்பொழுது, அந்த சூரியனானது தொடர்ச்சியான நகர்வில் இருக்கும்போது பூமி இது போல சுற்றி வரும்போது சில காலங்களில் பூமியானது அந்த கேலக்டிக் என்ற சர்க்கிள் கோஆர்டினேட்ல சூரியனுக்கு முன்னால் போவதாகவும், சில காலங்களில் அது சூரியனுக்கு பின்னால் இருப்பது போலவும் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிறோம். அதுல முக்கியமாக உத்தராயணம் என்பது, அதாவது மகர சங்கராந்தி என்பது இங்கே ஆரம்பித்து அப்படியே வந்து அது வந்து சம பகல் சம இரவு என்பதை வரும்பொழுது பூமத்திய ரேகையின் மையப்பகுதியில் சூரியனானது அந்த அச்சு ரீதியாக பயணிக்கும் பொழுது அந்த சம பகல் இரவு என்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த அயனாம்சம் என்பதின் ஆதாரம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துருக்கிறோம். இப்போ வேறு இடங்களில் ஆதாரமாக வைத்து இந்த தொடக்கத்தை, அதாவது ஒரு குறிப்பிட்ட வருடம் சொன்னீங்கன்னா அந்த வருடத்தில் அந்த நாளில் குறிப்பிட்ட இந்த இடத்தை மட்டும்தான் வைக்க வேண்டும் என்பதை ஒரு டெஃபினிஷனாவே நம்ம பார்த்துருக்கிறோம். வேற எங்கேயும் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இதுல பார்த்துருக்கிறோம். அடுத்து தொடர்வோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா, 2 விதமான காலண்டர் சிஸ்டம் வந்து ஆங்கில முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. அதாவது ஜூலியஸ் சீசர் காலத்தில் இருந்து வருவது ஜூலியன் காலண்டர் என்று சொல்லப்படுவது. அந்த காலண்டர் படி உங்களுக்கு 365.25 நாட்கள் என்பது ஒரு வருடத்தின் நாட்களாக வரையறை செய்யப்படுகிறது. இந்த முறையானது உங்களுக்கு 1582 அக்டோபர் 4 வரை புழக்கத்தில் இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வந்த சிஸ்டம் வந்து கிரிகோரியன் காலண்டர் என்று சொல்கிறோம். கிரிகோரியன் காலண்டர்ல என்ன முக்கியமான வேறுபாடுன்னா, இந்த 365.25க்கு பதிலாக 365.2425 என்ற ஒரு திருத்தமானது கொண்டு வரப்படுகிறது. அப்ப வந்து உங்களுக்கு நாள் வந்து குறைகிறது. இப்போ வந்து ஒரு வருஷத்தின் நாள் வந்து ஒரு குறிப்பிட்ட மணி அளவில் உங்களுக்கு இதுல குறைகிறது. அதன் அடிப்படையில் வருடம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்போ நீங்க இன்னைய தேதியிலிருந்து நீங்க பின்னால நோக்கி போய் கிபி 200 கிபி 100 என்பது போல வருடங்கள் நோக்கி பின்னால் போனீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த 1582 அக்டோபர் 4 வரைக்கும் 365.242 வச்சுக்கணும். அதுக்கு பின்னால போனீங்கன்னா நீங்க 365.25ங்கிற நாளை கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப நீங்க ஒரு கால அளவு என்பதை நீங்கள் கணக்கிடும்பொழுது இந்த 2 அட்ஜஸ்ட்மெண்ட்டையும் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அயனாம்சம் ஒரு வருடத்தில் ஒரு நாளில் எவ்வளவு நகர்கிறது அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ற மாதிரி இருக்கும். இந்த வித்தியாசம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். ஏன்னா வரலாற்றில் என்ன ஆயிருக்குன்னா, குறுக்க திடீர்னு சில பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி சில நாட்களை கட் பண்ணிட்டு சில வருஷத்தையே வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. அது போல பல முறை வரலாறில் நிகழ்ந்திருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்னா, கேலண்டர் சிஸ்டத்துக்காக என்ன பண்றோம்னா, அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்காம கண்டினியூஸா ஒருவேளை இந்த சிஸ்டமானது நகர்ந்திருந்தால் எவ்வாறு நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கறதன் அடிப்படையில் தற்போது நாம் கிரிகோரியன் கேலண்டர் என்பதை பயன்படுத்துகிறோம். ஆனால் குறிப்பாக அந்த வருடம் வரும்போது 1582 என்று வரும்போது அதற்கு முன்னால் முழுக்க ஜூலியன் என்ற சிஸ்டத்தை தான் நம்ம எல்லா சாப்ட்வேர்லையும் பயன்படுத்துறோம். எல்லா கணிதங்களிலும் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முறையாக இருக்கிறது. இது வந்து ஒரு முக்கியமான தகவல், உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். நம்ம பின்னாடி வரப்போகின்ற கணிதங்களுக்கு இப்படித்தான் நம்ம இதை பயன்படுத்த போகிறோம். இந்த படத்துல நீங்க பாக்குறது வந்து மேற்கத்திய முறைப்படி, அதாவது இன்னைக்கு J2000 என்ற சிஸ்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1/1/2000 அன்றைக்கு வானத்தில் நீங்கள் நட்சத்திரங்கள் அனைத்தையும் இந்த கிரகண கட்ட கோஆர்டினேட் என்ற அடிப்படையில் நீங்கள் அளந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நட்சத்திரமும் இன்னைக்கு இருக்கிற கோஆர்டினேட் படி எந்த பாயிண்ட்ல இருந்திருக்கும் அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை 27 நட்சத்திரத்துக்கும், நம்ம 27 நட்சத்திரம்னு சொல்லும்போது உண்மையிலே அதுல ஒரு 73 நட்சத்திரங்கள் தனிப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்துக்கிறோம். இப்ப அந்த நட்சத்திரங்கள் அனைத்தையும் எடுத்து அவற்றை இது போல காட்சிப்படுத்தினால் அவை இது போன்ற ஒரு இரு வெளி பரப்பில் இருக்கும், XY ஆக்சிஸ்ல இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த ஆக்சிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா 0 என்பது இப்போது ஆரம்பிக்கும் பொழுது 2000 ஆரம்பிக்கும் பொழுது 0க்கு அடுத்து வருகின்ற நட்சத்திரமாக உத்திரட்டாதி இருக்கிறது.
அதுக்கப்புறம் ரேவதி வருது, அதுக்கப்புறம் தான் அஸ்வினி வருது அப்படின்னு பார்த்தோம். அதாவது காலப்போக்கில் இந்த 2 பிளேனுமே ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு. முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் 2 அச்சும் ஒண்ணா இருந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து இந்த அச்சு வந்து நகர்ந்திருக்கு. அப்போ அதன் காரணமாக நம்ம இந்த அயனாம்ச திருத்தம் என்பதை செய்வதன் மூலமாக திரும்பவும் அந்த நகர்ந்த அச்சை நம்ம சரி பண்ணி நம்ம பண்றோம் அப்படின்னு நம்ம இதுல வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இந்த அஸ்வினி மற்றும் ரேவதி இது ரெண்டுக்கும் நடுவுல எங்கேயோ ஒரு இடத்துல அந்த 0 டிகிரியை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் கான்செப்ட் அப்படிங்கறது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலும் கீழுமாக சூரியனுடைய பாதையை நம் பூமியிலிருந்து பார்க்கும்போது பின்னால் கற்பனையான கோடு வரைஞ்சிங்கன்னா அந்த 0 டிகிரி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலும் கீழுமாக நட்சத்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம். ராசி எல்லாமே இதில் தான் வருது அப்படின்னு பார்த்தோம். 12 ராசிகளும் இதை தொட்டு கொண்டிருக்கின்றன. நட்சத்திரங்கள் மேலும் கீழுமாக இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். இதுல பாருங்க, சில நட்சத்திரங்கள் வந்து ஒற்றை நட்சத்திரங்கள், சில நட்சத்திரங்கள் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரைகளை கொண்டவையாக இருக்கின்றன. இதுல முக்கியமா 5 நட்சத்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப முதல் நட்சத்திரமாக ரேவதி என்பது சொல்லப்படுகிறது. ரேவதி என்பது தனியா பாத்தீங்கன்னா அது ஒரு நட்சத்திரம், சிங்கிள் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம். அதனால ரேவதியின் அடிப்படையில் அயனாம்சங்கள் முக்கியமாக சொல்லப்படுகின்றன. அடுத்து ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ரோஹிணி. ரோஹிணி பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம். அப்ப ரோஹிணி அடிப்படையில் அயனாம்சங்கள் சொல்லப்படுகின்றன. அதற்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேலும் கீழும் 6 டிகிரி இருக்கிறதுல மகம் என்பது ஒரு நட்சத்திரம் என்று சொல்கிறோம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா மகம் என்பது ஒரு 4 ஸ்டார் சிஸ்டம் அப்படிங்கறத நம்ம ஆரம்பத்திலே பார்த்துக்கிறோம். மகம் அடிப்படையில் எந்த அயனாம்சமும் இதுவரை சொல்லப்படவில்லை. ஆனால் மகத்தின் அடிப்படையில் கூட நீங்கள் அயனாம்சத்தை வேணும்னா சொல்லலாம். யாராவது ஒரு புதிதாக ஒருவர் வந்து நிதாம் மகம் தான் சரியானது கூட சொல்லலாம். அதற்கு அடுத்து நாம் பார்ப்பது சித்திரை நட்சத்திரம், தனித்த நட்சத்திரம் என்பது. தனியாக இதை பார்க்கும் பொழுது சித்திரை அடிப்படையில் முக்கியமாக பல அயனாம்ச முறைகள் சொல்லப்படுகின்றன. அடுத்து பாத்தீங்கன்னா விசாகம். விசாகம் வந்து 4 நட்சத்திரம். அதனால விசாகத்தின் அடிப்படையில் எந்த அயனாம்சமும் சொல்லப்படுவது இல்லை. அனுஷம் 3 நட்சத்திரம், கிட்டத்தட்ட ஒரே லாங்கிடியூட்ல இருக்கு. பட் அனுஷத்தை வைத்தும் எதுவும் சொல்லப்படுவதில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை. கேட்டைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூலம், போராடம் இந்த மாதிரிலாம் இருக்கு. சோ முக்கியமா தனித்த நட்சத்திரமாக இதில் நீங்கள் அயனாம்சத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால் எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா சித்திரையை சொல்லலாம், இல்லைன்னா மகம் சொல்லலாம், இல்லைன்னா முக்கியமா ரேவதி சொல்லலாம், இல்ல ரோகிணி சொல்லலாம். மீதி இந்த பிராக்கெட்டுக்குள்ள இந்த பேண்ட்வித்ல வர்ற எந்த நட்சத்திரமுமே சிங்கிள் ஸ்டார் கிடையாது. இப்போ கூடுதலாக இருக்கின்ற சில அயனாம்ச முறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பூசபட்சம் என்று PVR நரசிம்மராவ் சொல்லும்போது அவர் இந்த 3 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் இங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த 3வது நட்சத்திரம் 106 டிகிரில இருந்துச்சுன்னு அவர் அந்த பூசபட்சத்துக்கு வாதத்தை முன்வைக்கிறார். அதுவே நீங்க சந்திரஹரி பாத்தீங்கன்னா சந்திரஹரி என்ன சொல்றாருன்னா இந்த 3 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா 270 டிகிரில இருக்கு அப்படின்னு அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். இந்த ஆர்குமெண்ட்ல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை வைத்து சொல்லும் பொழுது உங்களுக்கு அந்த நட்சத்திரம் எங்க இருந்துச்சுன்னு சொல்றது ஈஸி. ஆவரேஜ் எடுக்க வேண்டியது இல்ல எக்ஸாக்டா அதோட பொசிஷனை வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸி. இப்ப நீங்க பூசம் போன்ற நட்சத்திரத்தெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா பூசத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை நீங்க திரும்ப சொல்லணும். அதுல முக்கியமான யோக தாரை அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும், இல்ல அதுல பிரைட்டான நட்சத்திரம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லணும். அது போல இந்த ஆர்கியூமெண்ட் வந்து வீக்கான ஆர்கியூமெண்ட் ஆயிடும். இதுல வேற எந்த நட்சத்திரத்தெல்லாம் சொல்லிருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதிய வைத்து அயனாம்சம் சொல்ல முடியுமா அப்படின்னா தனி நட்சத்திரம் சொல்லலாம், சதயத்தை வைத்து சொல்லலாமான்னா சொல்லலாம். அப்புறம் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா தனியா நட்சத்திரம்னா திருவாதிரையை வச்சு சொல்ல முடியுமா அப்படின்னா சொல்லலாம். திருவாதிரையும் ஒரு நட்சத்திரம் தான், அதை வச்சு சொல்லலாம். மீதி எந்த நட்சத்திரமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் கிடையாது. அப்ப வந்து நமக்கு இதுல முக்கியமா சொல்லணும்னா சதயம், சுவாதி, திருவாதிரை மூணுமே யாரோட நட்சத்திரம்? ராகுவோட நட்சத்திரம். ஆனா ராகுவோட நட்சத்திரத்தை வைத்து நாம எங்கேயுமே அயனாம்சம் சொன்னதே கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேலக்டிக் சென்டர் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரும்போது திருவாதிரையவும் உங்களுக்கு அங்கிருந்து பார்த்து உங்களுக்கு மூலத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு அயனாம்ச முறை என்பது அந்த ஐன்ஸ்ட் வில்ஹெம் அப்படிங்கிற அவரு சொன்ன ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அது கேலக்டிக் சென்டர் மெத்தட். ஆனா பாத்தீங்கன்னா சுவாதி பாத்தீங்கன்னா வேகமா நகர நட்சத்திரம். அதாவது இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப பூமிக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துல சுவாதி வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற நட்சத்திரம். அப்ப ஒரு நட்சத்திரம் க்ளோஸா இருக்கும் பொழுது அந்த நட்சத்திரமானது நகர்வுக்கு உள்ளாகும் பொழுது அது வேகமா அந்த எக்லிப்டிக் பிளேன்ல வேகமா நகர்ந்து வருது அப்படின்னு பார்த்தோம். நம்ம மேலும் என்ன பார்த்தோம் அப்படின்னா சித்திரைக்கும் சுவாதிக்கும் நடுவுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. மற்ற நட்சத்திரங்களுக்கு சொல்வது போல ஒரு 13.33 பாகை என்ற டிஃபரன்ஸ் இல்ல, ரொம்ப கம்மியா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப
ஒரு காலத்தில் அந்த சிஸ்டம் ஆனது டெவலப் பண்ணும்பொழுது சுவாதி வந்து ரொம்ப தள்ளி இருந்திருக்கு. ஆனா இப்ப காலப்போக்கில் சுவாதி வந்து நகர்ந்து வந்து சித்திரைக்கு தாண்டி ஒரு காலத்துல போகுது. அதை பத்தி பின்னால பார்ப்போம். பட் இந்த மாதிரி ஒரு வேகமா நகர நட்சத்திரத்தை வைத்து நீங்க வந்து ஆதார வருடம் சொல்லக்கூடாது, அயனாம்சம் கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணம். அப்புறம் முக்கியமான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மேல கீழே கிரகங்கள் நகரும் பொழுது நீங்க அது நகருகின்ற பேண்ட் ஆனது ஒரு 6 டிகிரி, அதிகபட்சம் 9 டிகிரி வரைக்கும் இன்னைக்கு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு 9 டிகிரி பேண்ட்ல வந்து இருக்கிற நட்சத்திரம் மட்டும்தான் வந்து நீங்க அயனாம்சத்துக்கு ஆதாரமா சொல்றதா இருக்க முடியும். ஏன்னா இந்த மத்த மையப்புள்ளிங்கிறது வந்து உங்களுக்கு எப்பயுமே நிகழாது. இந்த பேண்டுக்குள்ள இருக்கிற நட்சத்திரம் மட்டும்தான் அயனாம்சத்துக்கு ஆதாரமாக சொல்வதற்கு தகுதியான நட்சத்திரம் அப்படிங்கிறது பெரும்பாலும் வைக்கப்படுகின்ற ஒரு வாதமாகும். இதுலயே பாத்தீங்கன்னா ரேவதி மற்றும் பூசம் இது ரெண்டும் மட்டும்தான் அந்த எக்ஸாக்ட்லி அந்த டாட்லயே இருக்கும், அந்த 0 டிகிரிக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சித்திரை வந்து அந்த டாட்டுக்கு க்ளோஸா கிடையாது, நீங்க சொல்ற சித்திரையை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தான் நீங்க வந்து இந்த 0 டிகிரிக்கு சொல்றீங்க. அப்போ வந்து ப்ரொஜெக்ஷன் பேஸ்டு மெத்தடாலஜி சித்திரைக்கு பயன்படுத்துவதால் சித்திரையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது பிவிஆர் நரசிம்மராவ் அவருடைய வாதமாக இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா எக்ஸாக்டா 0லயே இருக்கு அப்படிங்கிறது அவர் சொல்கின்ற வாதம். இப்போ இந்த படம் பாருங்க, இந்த படம் வந்து காலப்போக்கில் இந்த 0 டிகிரிங்கிறது வந்து நிலையா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியானது இந்த தள்ளாடி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த 0 டிகிரிங்கிற ஆங்கிளுமே வந்து இப்படி இருக்கிற ஆங்கிள் வந்து இப்போ உங்களுக்கு இப்படி மாறப்போகுது. காலப்போக்கில் இப்படி நகர்ந்து வந்து சுத்தும் போது என்ன ஆகும்னா, இதுவரைக்கும் வெளியில் இருந்த சில நட்சத்திரங்கள் உள்ளே நகர்ந்து வரப்போகின்றன. அதாவது இந்த அச்சு நகரும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனர்பூசம் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த 6 டிகிரி பேண்டை விட வெளியே இருக்கு. இதுவே நீங்க ஒரு 10,000 15,000 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த 6 டிகிரி பேண்டுக்குள்ளார புனர்பூசம் வரும், ரோகிணி கீழே இறங்கி வரும். இப்ப இருக்கிற ரேவதி, இப்ப இருக்கிற சித்திரை எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கீழே இறங்கி போயிடும். அதாவது இன்னைக்கு 0 டிகிரில இருக்கிற ரேவதி இன்னும் ஒரு 15,000 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது நெகட்டிவ் ஜோனுக்கு போயிடும், அதாவது சவுத் ஜோனுக்கு போயிடும். அப்ப வந்து ரேவதி என்பது சரியான ஒரு தேர்வாக அப்போ ஏத்துக்க முடியாது. ஸோ இது போல பல சிக்கலான விஷயங்கள் இதுல இருக்கு. அதனால அந்த ப்ரொஜெக்ஷன் பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து தவறு என்பது ஒரு பெரிய சரியான வாதம் அல்ல. அதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் பேஸ்டு மெத்தடாலஜி தப்பு. அதாவது சித்திரையை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி 0ல சொல்றது தப்பு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, 27 நட்சத்திரத்துல மொத்தமே 7-8 நட்சத்திரம் தான் இந்த 6 டிகிரி பேண்டுக்குள்ளேயே இருக்கு. இப்ப அஸ்தம் என்ற நட்சத்திரத்தை வந்து அப்ப ப்ரொஜெக்ஷன் பண்ணக்கூடாதா? நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த கோஆர்டினேட் எடுக்கலையா? நீங்க சுவாதி பாக்குறீங்க, அவிட்டம் பாக்குறீங்க, அவிட்டம்லாம் இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 டிகிரி மேல இருக்கு. உங்களுக்கு அந்த எக்லிப்டிக் பிளேனுக்கு மேல 30 டிகிரி இருக்கு, கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அஸ்தம் வந்து கிட்டத்தட்ட 22 டிகிரி கீழே இருக்கு. இப்ப இதெல்லாம் நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி 27 நட்சத்திரமா சொல்லலையா நீங்க? அந்த மாதிரி ஒரு வாதம் இருக்கு இல்லையா? அப்ப வந்து அந்த 0 டிகிரி ஆங்கிள் தான் ஒரு நட்சத்திரம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வலுவான வாதம் கிடையாது. ஏன்னா மற்ற நட்சத்திரங்கள் அப்படி கிடையாது. அதனால திரு பிவிஆர் நரசிம்மராவ் சொல்கின்ற அந்த ப்ரொஜெக்ஷன் பேஸ்டு இது தப்பு அப்படின்னு அவர் சொல்வது எனக்கு ஏற்புடையதாக தரவுகளின் அடிப்படையிலும் தர்க்க ரீதியாகவும் சரியாக எனக்கு படவில்லை. இப்ப தெரிஞ்சுக்குவோம், பின்னால் அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். இப்ப அடுத்து நான் இங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த படத்துல இந்த தள்ளி இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் அஸ்வினியை கொண்டு போய் 0 டிகிரில வச்ச, அதாவது நீங்க அஸ்வினி என்பது ஒருவேளை ஒரு காலபுருஷ தத்துவத்தின் பூஜ்ஜியமாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அதை கொஞ்சம் நகர்த்தி காட்டியிருக்கிறேன். இப்போ இந்த நகர்த்தி காட்டும் போது நான் என்ன போன தடவை என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த புள்ளி என்பது அஸ்வினிக்கும் ரேவதிக்கும் இடையில் இருக்கிறது. இந்த நட்சத்திரங்கள் என்பவை நாமளா நட்டு வைக்கல, ஏற்கனவே இருக்கிறதுல இருந்து எடுத்து பார்க்கும்பொழுது சில நேரம் முன்ன பின்ன ஒரு மாடல் போல செயல்படுகின்றன. 27 நட்சத்திரம் என்பது எக்ஸாக்டா ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க்குக்கு ஒரு சாட்சி போல இந்த நட்சத்திரங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்படி பார்க்கும்போது இந்த பொசிஷன் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். இது வந்து எக்ஸாக்டா ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையில் அதை எடுக்கக்கூடாது. மாறாக 27 நட்சத்திரங்களும் அந்த 12 ராசிக்குள்ளார அடங்குதா அப்படிங்கிறத பார்த்து அதன் அடிப்படையில் இந்த அயனாம்சம் என்பதை முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தேன். அதுல பார்க்கும்போது இந்த மாதிரி இந்த பேண்டை நீங்க சரி பண்ணீங்கன்னா ஒரு 0 டிகிரி அஸ்வினி அயனாம்சம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கும். இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சித்திரையை வந்து எக்ஸாக்டா நடுவுல 180 டிகிரி வர்ற மாதிரி வைக்கணும். ஆனா அஸ்வினியை 0ல வச்சீங்கன்னா சித்திரை வந்து 180ல இருக்காது, 180க்கு முன்னாடியே சித்திரை வர்றது போல இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு சும்மா ஒரு அயனாம்சம் சரி பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் ஒரு அடையாளத்துக்கு காட்டுறது மட்டும்தான். இதுதான் சரி என்று நான் இப்போது சொல்லவில்லை. இது சரியா அப்படிங்கறத பின்னால பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்த அந்த டேட்டா அடிப்படையில் நம்ம ஒரு கிரிட் வரைஞ்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு
இது போல ஒரு சார்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க ஜோதிடப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எக்ஸாக்டா 13.33 அப்படிங்கிற தூரத்துல வைக்கிறீங்க. ஆனா அதுக்கு பதிலாக நீங்கள் வானியல் ரீதியாக அது எப்படி இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து ரெண்டுக்கும் இடையில் ஒரு தொடர்பை நீங்கள் உருவாக்கினால் இந்த 0 டிகிரிக்கு அஸ்வினியை வச்சிங்க அப்படின்னா ஒரு கோஆர்டினேட் கிடைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். இப்போ அந்த நட்சத்திரங்களுக்கு ஆவரேஜா ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ தனியா இருக்கிற நட்சத்திரத்தோட வேல்யூ அப்படியே வச்சுக்க போறோம். அதுக்கு பதிலாக இப்போ ஒரு பல்கா நட்சத்திரம் மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 8-9 நட்சத்திரம் இருந்துச்சுன்னா அந்த 8-9 நட்சத்திரத்துக்கும் ஆவரேஜா ஒரு வேல்யூ வரும் இல்லையா. ஒரு நட்சத்திரம் இல்லாம ஆவரேஜ் வேல்யூன்னு ஒன்று வரும் இல்லையா. அதை எடுத்து இந்த மாதிரி நீங்க பிளாட் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிளாட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு உதாரணமா போட்டுருக்கிறோம். 73 நட்சத்திரத்தை 27 நட்சத்திரமா குறைச்சி அந்த சார்ட்டை இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். இந்த சார்ட் வந்து ஒரு முக்கியமான அடிப்படை. இதை நம்ம பின்னால வந்து ஒவ்வொரு அயனாம்சத்துக்கும் இந்த சார்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப நீங்க பாக்குறது வந்து வெறுமனே அஸ்வினி பேஸ்ட் அயனாம்சத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக இதை நான் போட்டிருக்கிறேன். இதுல எக்ஸ் ஆக்சிஸ்ல உங்களுக்கு அஸ்ட்ரானமி டேட்டா, ஒய் ஆக்சிஸ்ல அஸ்ட்ராலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட், ரெண்டுக்கும் நடுவில் எவ்வளவு ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு நம்ம ஒன்னா பின்னால பார்க்க போறோம். இங்க இந்த ஆர் ஸ்கொயர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம் பாருங்க. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ 0.997 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் டேட்டாவுக்கும் அஸ்ட்ராலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்டுக்கும் நடுவில் ஒரு வலுவான ஒரு காரிலேஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து இது சொல்லுது. இந்த ஆர் ஸ்கொயர் வேல்யூ வந்து எது ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த மாடல் வந்து பெட்டரான மாடல் அப்படிங்கிறது அர்த்தமாகும். அதை பத்தி நம்ம பின்னால பார்ப்போம். இந்த ஆர் ஸ்கொயர் கூட நம்ம கூடுதலா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்ப்போம். இந்த படத்துல இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் வேல்யூ மட்டும் நான் காட்டியிருக்கிறேன். இந்த படத்தை புரிஞ்சுங்க. நான் பின்னாடி இடம் வரும்பொழுது ஒண்ணு இதை விரிவா உங்களுக்கு நான் சொல்றேன். அடுத்து நம்ம இந்த திரையில பாக்குறது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த இந்த காலபுருஷ தத்துவம். அதாவது ஒரு நட்சத்திரம் மற்றும் வைத்து பார்க்காமல் காலபுருஷன் என்ற ஒரு கன்ஸ்ட்ரக்டுக்கு முரண் இல்லாமல் இந்த அயனாம்சம் இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு முதல் பாவம் என்பது தலை, மேஷம் என்பது தலை என்று தொடங்கி அப்படியே சுத்தி வந்து மீனம் என்பது காலபுருஷனின் கால் என்று பார்த்தோம். இந்த அமைப்பு வந்து என்றைக்கும் மாறாத ஒரு நிலையான அமைப்பு அப்படிங்கிறதையும் ஆதாரமான அமைப்பு என்பதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். கூடுதலாக வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை நான் உங்களுக்கு காட்டி இந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரம் இந்த சூரிய சித்தாந்தத்தில் சொல்லும்பொழுது பூசமானது அதன் இதயத்தில் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா பூசத்தோட பொசிஷன் அன்னைக்கு சூரிய சித்தாந்தத்தின்படி எந்த டிகிரியில இருக்கு அப்படின்னு அவங்க கோட் பண்றாங்கன்னு அர்த்தம். அது போல சித்திரை வந்து அதற்கு 180 டிகிரியில இருக்குன்னா அது எந்த உடல் உறுப்பை குறிக்கிறது காலபுருஷனுக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து கோட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா எல்லா நட்சத்திரங்களுக்கும் அவங்க ஒவ்வொரு இடத்த டிகிரி வைஸ்லாம் சொன்னது கிடையாது. மாறாக சில நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் குறிப்பாக அந்த இடத்தில் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுல நம்ம ஏற்கனவே பார்த்தது போல சில நட்சத்திரம் மட்டும்தான் அது எக்ஸாக்டா அந்த பாயிண்ட்ல வைக்க முடியுது. அப்புறம் சித்திரை 180 என்பது சாத்தியம். இப்போ இதுவே நீங்க இப்போ ரேவதி எடுத்தீங்கன்னா ரேவதி என்பது ஒரு நட்சத்திரத்தின் இறுதி பாகமா அல்லது மத்திய பாகமா அல்லது ஆரம்ப பாகமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இல்லையா. இப்போ ரேவதியோட டிகிரியை பாத்தீங்கன்னா 359 சொச்சம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி கான்ட்ரவர்சி தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பட் இந்த படத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நீங்கள் எந்த அயனாம்சம் என்று எடுத்தாலும் அந்த அயனாம்சத்துல காலபுருஷ தத்துவத்துக்கு விரோதம் இல்லாமல் இந்த அயனாம்சம் என்பது இருக்க வேண்டியம் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான கண்டிஷன் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோல பார்த்துருக்கிறோம். இது நீங்க பார்க்கலன்னா அந்த வீடியோ ஒரு தடவை போய் பார்த்து புரிஞ்சுக்கங்க. இதை கூடுதலான தகவல்களுக்காக இப்ப மேற்கொண்டு போவோம். நீங்க இந்த வீடியோ வந்து பார்க்கும்பொழுது நான் என்ன அசம்ஷன் வைக்கிறேன் அப்படின்னா ஏற்கனவே இதுக்கு முன்னால் நம்ம போட்ட இந்த ஸ்டெல்லரியம் ஆப் பத்தி ஒரு டெமோ, ரொம்ப டீட்டெயில்டு டெமோ தனியாக போட்டிருக்கிறோம். அந்த டெமோல என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த ஆப் எப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணி செட்டிங்லாம் பண்றது, அப்புறம் அதுல வந்து குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாள் நேரம் சொல்லும்பொழுது அதுல எப்படி அயனாம்சம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி ஒரு நீண்ட வீடியோ நம்ம போட்டுக்கிறோம். நான் என்ன அசியூம் பண்றேன்னா நீங்க அந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்கன்னு நான் அசியூம் பண்ணிட்டு அந்த அசம்ஷனோட நான் மேற்கொண்டு இந்த உரையை தொடர்கிறேன். நீங்க அந்த வீடியோவை பார்க்கலன்னா ஒரு தடவை பார்த்துருங்க. முக்கியமாக முழுசா பாருங்க, அந்த செட்டிங் முழுசா பாருங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்ல வர்ற பல நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு பிடிபடும். நீங்க பார்த்துருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் மேற்கொண்டு இப்போ தொடர்றேன். நண்பர்கள், நம்ம இந்த அயனாம்சம் என்பதை பற்றி பேசும்பொழுது திரு PVR நரசிம்மராவ் அவர்கள் சொன்ன இந்த அயனாம்சத்தின் பின்னே இருக்கின்ற சிக்கல்கள் பற்றி அவருடைய கருத்துக்களை ஏற்கனவே நான் அந்த ஸ்லைடில் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன்.
அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி இன்டலெக்சுவலான சப்ஜெக்டா இருக்கும்போது யார் சொன்னாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். அதனால இந்த பிரச்சனை வந்து ரொம்ப எளிமையான பிரச்சனை இல்ல, சிக்கலான பிரச்சனை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். ஒரு நினைவூட்டலுக்காக நான் காட்டுறேன். இப்ப இந்த பல்வேறு விதமான மென்பொருள்கள் வந்து கிட்டத்தட்ட 40 விதமான அயனம்ச வகைகள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுல முக்கியமாக பார்ப்பது என்றால் சில வகையான அயனாம்சங்கள் தான். அதாவது எல்லா அயனாம்சங்களையும் ஒரு குறிப்பிட்ட 4-5 பக்கெட்ல நீங்க பிரிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுல வெளிநாட்டுக்காரங்க இந்தியன் சிஸ்டத்தை சைடீரியல் அஸ்ட்ராலஜி பயன்படுத்துகிறவர்கள் அனைவரும் ஃபகன் பிராட்லி அப்படிங்கிறது ஒரு ப்ராமினென்டான சிஸ்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுலயே வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரத்தை ரிஷபத்தில் 15 பாகையில் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வேரியேஷனா பாக்குறோம். இது போல இந்த பாபிலோனியன் ஜோடியாக்கு ஸ்பிகாவை வந்து 29 டிகிரி, ஸ்பிகானா சித்திரை கொண்டு போய் 29 டிகிரி கன்னியில வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆல்டிபிரான் ரோஹிணி மற்றும் சித்திரை சார்ந்த ஒரு அயனாம்ச முறை, அது வந்து பாபிலோனியன் ஸ்டைல் சொல்றோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிரீக் ஹிந்து இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே பல்வேறு விதமான முறைகள் சொல்லப்படுகின்றன. ரேவதி சார்ந்த முறைகள் மற்றும் சித்திரையை சார்ந்த முறைகள் என்பதை பார்க்கிறோம். அதற்கு அடுத்து நம்ம இந்து முறைப்படி பார்க்கும் பொழுது முக்கியமாக லஹிரி, அதாவது சித்திரபக்ஷ அயனாம்சம் என்பது முக்கியமாக இதில் சொல்லப்படுகிறது. அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, கலியுக வருடம், அதாவது ஆரியப்பட்டர் அவர்கள் சொன்ன ஒரு சிறு குறிப்பின் அடிப்படையில் அவருக்கு 23 வயசு ஆயிருக்கும் பொழுது கலியுகத்தின் 3600 ஆண்டு ஆயிருக்கிறது அப்படிங்கறத அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த மன்வந்திரம் அந்த மாதிரி எல்லாம் பின்னால போய் காலத்தை கணக்கிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. அது வந்து ஒரு வகையான அயனாம்சம். இதெல்லாம் தாண்டி இந்த சைடீரியல் என்பதெல்லாம் தாண்டி அடுத்து கூடுதலாக கேலக்டிக் சென்டர் என்பதை கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் அயனாம்சம் பார்க்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டும் நம்ம பார்க்கிறோம். அப்ப வந்து 5 விதமான அணுகுமுறைகள் இதுல இருக்கு. கேலக்டிக் சென்டர் அது போன்ற விஷயங்கள் எல்லாமே சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவை. நீங்க கேலக்டிக் சென்டர்லாம் பாத்தீங்கன்னா இந்த 27 நட்சத்திரங்கள் குறிப்பிடுகின்ற ஒரு 2000 ஒளியாண்டுகள் என்பதை தாண்டி பல மில்லியன் ஒளியாண்டுகள் தள்ளி அந்த கேலக்டிக் சென்டர் என்பது இருக்கிறத பார்க்கிறோம். இப்போ வந்து அதன் அடிப்படையில் ஒரு அயனாம்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது உங்களுக்கு அஸ்ட்ரானமிக்கலா ரொம்ப சவுண்டா தெரிஞ்சாலுமே கூட அஸ்ட்ராலஜிக்கலா அந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து ஃபார் ஸ்ட்ரெச்டு அப்படின்னு சொல்லுவோம். அதை அப்ப வந்து உங்களுக்கு 27 நட்சத்திர லிமிட்டை தாண்டி நீங்க போய் ஒரு அயனாம்சத்துக்கான ஆதாரத்தை தேடுவது என்பது சரியான ஒரு அணுகுமுறையாக இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட புரிதலாகும். அதனால வந்து இந்த கேலக்டிக் சென்டர் பேஸ்டு அயனாம்சா என்பது அந்த ஐன்ஸ்ட் வில்ஹம் அப்படின்னு அவரு சொல்லி அவரு பிரபலப்படுத்திய அந்த முறை வந்து சரி இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட வாதமாகும். அதனால நம்ம இந்த உரையில அதை பத்தி நம்ம கூடுதலா பார்க்க போறது இல்லை. ஏன்னா மற்ற அயனாம்ச முறைகளே வந்து பல்வேறு விதமான பெட்டரான கேண்டிடேட் இருக்கும் பொழுது ஏன் வந்து நம்ம கேலக்டிக் சென்டரை கொண்டு போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. இப்ப நீங்க கேலக்டிக் சென்டரை வைத்தீங்க அப்படின்னா 27 நட்சத்திரங்கிற ஸ்ட்ரக்சரே உங்களுக்கு காலப்போக்கில் பிரேக் ஆக போகுது. அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு கேலக்டிக் சென்டர் மெத்தட் தான் சரி அப்படிங்கிறது தவறான வாதம். ஏன்னா நம்முடைய ஞானிகள் இந்த ஜோதிடம் என்பதை வடிவமைக்கும் பொழுது கேலக்டிக் சென்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு கேலக்சி சென்டர்னு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அது இந்த இடத்துல தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றது பெரிய ஏற்புடைய ஒரு வாதமாக தெரியவில்லை. ஸோ அதோட சொல்லிட்டு நம்ம இதை மேற்கொண்டு தொடருவோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஜென்ரலா ஒரு டாக். இப்பதான் நான் வந்து என்ன பண்ண போறோம்னா ஒவ்வொரு அயனாம்ச முறையா எடுத்து ஒவ்வொரு கூறா பிரிச்சு பார்த்து அதை ஆபரேஷன் பண்ணி அது எந்த அளவுக்கு சரியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க போறோம். இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு அயனாம்ச ஆதார நட்சத்திரம் என்பதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு பரவலாக புழக்கத்தில் இருக்கின்ற வாக்கியத்திலிருந்து இதை நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெஸ்ட் ஆஃப் செஷன்ல வந்து நான் வாக்கியத்தின் முக்கியமான ஒரு ஆதார நூலாக கருதப்படுகின்ற பரகிதம் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன்ல இருந்து சில விஷயங்கள் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுல இருந்து நம்ம மேற்கொண்டு இந்த வாக்கியம் சார்ந்த அணுகுமுறையை பற்றி புரிந்து கொள்வோம். நீங்க இந்த படத்தில் பார்க்கின்ற இந்த பரகிதம் என்ற புத்தகமானது 1939 பப்ளிஷ் ஆன ஒரு புத்தகம். இது வந்து வாக்கிய கரணம் அல்லது வாக்கிய கணிதம் என்பதற்கு ஒரு ஆதாரமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் பதிவிக்கப்படும் பொழுது இந்த புத்தகத்தின் பல கூறுகள் எடுத்து கையாளப்பட்டு அதன் அடிப்படையில் வாக்கிய பஞ்சாங்கமானது பதிப்பிக்கப்படுகிறது. ரெஃபரன்ஸ் வந்து இதில் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு கூடுதல் தகவல் வேணும் என்பவர்கள் இந்த புத்தகம் சில இடங்களில் ஆன்லைனில் அவைலபிளா இருக்கு. நீங்க PDF டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இதுல இருந்து சில பக்கங்கள் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சொல்ல வந்த விஷயத்துக்காக அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். இந்த படத்துல அந்த புத்தகத்தின் முகவுரையை காட்டியிருக்கிறேன். சித்தாந்த ஸ்கந்தங்கள் என்பதை எடுத்துக்கொண்டு பார்க்கும்பொழுது ஹோராஸ்கந்தம், சம்ஹிதா, அதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். இதில் வந்து வட இந்தியாவில் குறிப்பாக சூரிய சித்தாந்தம்,
தென்னிந்தியாவில் ஆரியப்பட சித்தாந்தம் என்பது பயன்படுத்தப்படுகின்றன. இதெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வாக்கிய கரணம் அப்படிங்கிற புத்தகம் என்பது இந்த கணிதம் வரருசி என்ற முனிவரால் வடமொழியில் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழில் கிடையாது, இது வடமொழியில் செய்யப்பட்ட கணிதம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல பஞ்சாங்க கணனம், ஸ்புட கணனம், சார கணனம், கிரகண கணனம் என்று 4 பிரிவுகளை கொண்டது. இப்போ வரருசி அவர்கள் பண்ண ஒர்க் 4 பார்ட். அதுல வடமொழி வாக்கிய கணிதத்தை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு புத்தக வடிவம் தான் இந்த திரு நாராயண சாஸ்திரி அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்த கணித சிந்தாமணி என்ற புத்தகமாகும். இது ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியிடப்பட்ட ஒரு பப்ளிகேஷன். இது அதாவது கணித சிந்தாமணியில் இருக்கின்ற ஸ்புடம் கணிதம், ஸ்புடம்னா எத்தனை டிகிரியில அப்படின்னு பாகை கணக்கிடப்படுகின்ற ஒரு கணிதமாகும். அந்த பகுதி மட்டும்தான் இதில் உங்களுக்கு பரகிதம் அப்படிங்கிற புத்தகமாக இருக்கிறது. மீதி இருக்கிற பஞ்சாங்க கணனம், சார கணனம், கிரகண கணனம் இது இந்த மாதிரி ஒரு 4 செக்ஷன்ல 3 செக்ஷன் இன்னும் பப்ளிஷே ஆகல அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட்ல அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இந்த வாக்கிய கரணம் அப்படிங்கிறது ஃபுல் ஒர்க் கிடையாது. அதுல ஒரு பார்ட் ஆஃப் இட் எப்படி கிரக நிலையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு இந்த வாக்கிய கரணம், வாக்கிய கணிதமானது செய்யப்படுகிறது அப்படிங்கிறது இந்த முன்னுரையில் தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள். ஈசி ரகுநாதையர் அவருடைய வழி வந்தவர்கள் பதிப்பிக்கின்ற பஞ்சாங்கங்கள் இன்றைக்கும் மார்க்கெட்டில் கிடைக்கின்றன. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதுல எப்படி இதை கால்குலேட் பண்றாங்க, அவங்க எப்படி வருஷங்களை கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கம் இருக்கிறது. அதாவது சகாப்தம் 350, கிபி 350 என்பது ஒரு வட்டம் வைத்தெண்ணும் விதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த முறை முழுக்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூரியன் மற்றும் சந்திரன் இரண்டுக்கும் நடுவில் ஒரு 60 வருடத்துக்கு நடுவு இடைப்பட்ட ஒரு வட்டம் வைத்து எண்ணுகின்ற ஒரு விதி இருக்கிறது. அதாவது தமிழ் வருடங்கள் 60 வருடங்கள் என்பதை வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் வரும்போது சூரியன் மற்றும் சந்திரன் ரெண்டோட ஆக்சிஸின் அடிப்படையில் 60 வருடங்களை கொண்டு கணக்கிடப்படுகின்ற ஒரு முறையாக இந்த வாக்கியம் என்பது இருக்கிறது. இந்த வாக்கியத்தின் பின்னே உங்களுக்கு ஆதார நட்சத்திரம் போன்ற விஷயங்கள்லாம் எதுவுமே கிடையாது. முழுக்க 2 கிரகங்களின் சாய்ந்த அல்லது சுழல்கின்ற அச்சின் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்ற ஒரு கணித முறையானது வாக்கிய கரணமாகும், வாக்கிய பஞ்சாங்க முறையாகும். இதுல அவங்க பல்வேறு விஷயங்களை காட்டுறாங்க. இப்போ 25வது வட்டம், 26வது வட்டம்னா ஒரு வட்டத்துக்கு 60 வருஷம். அப்ப இந்த வருஷம் எப்ப சேரும், இப்போ 1880 சகாப்த வருஷம், கலியப்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கேலண்டர் படி என்ன, ஹிஜ்ரி கேலண்டர் படி என்ன, இது சகாப்த கேலண்டர் படி என்ன, அப்போ அந்த வருஷம் எப்ப இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இதுல நிறைய உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. நான் இதை என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஒரு 25வது வட்டம், 26வது வட்டம் போட்டிருக்காங்க இல்லையா, அப்போ அந்த வட்டத்துக்குரிய இப்ப கரண்டா என்ன ஓடுது அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு இதுல எடுத்து பின்னாடி கால்குலேஷன் காட்டியிருக்கிறேன். இதை பாருங்க. இதுல 26வது வட்டமாக அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலியப்தம் அப்படின்னு போட்டு ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க. அது போல 26வது வட்டம் சகாப்தம் 1850 கொடுத்துருக்காங்க. கலியப்தம் 5029 கொடுத்துருக்காங்க. அந்த பாருங்க, கலியுகாதி, சகாப்தம், அது எல்லாமே நான் கரெக்டான ஸ்டார்ட் இயர் எப்பன்னு கொடுத்துருக்காங்க. அந்த வட்டத்துக்குரிய தொடக்க வருஷம் எவ்வளோ, முடிவு வருஷம் என்ன அப்படிங்கிறத நான் அதில் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு கேலண்டர்லேருந்து இன்னொரு கேலண்டரை எப்படி மாற்றுறது, அதுக்குரிய டிஃபரன்ஸ் என்ன, டெல்டாங்கிறது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம். இப்போ நீங்கள் கலியுகாதி கூட 3101 சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் ஸ்டார்ட் இயர் என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கால்குலேஷன் நான் உங்களுக்கு இதில் நான் போட்டிருக்கேன். கன்வர்ஷன் தான் பேசிக்கலாக, இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்தை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இதில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 26வது சர்க்கிள் முடிகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில வருடப்படி 1987 இந்த 26வது சர்க்கிள் முடியுது. இந்த புத்தகம் எழுதப்படும் போது 1939. இதுல இருந்து பார்க்கும்போது 26வது சர்க்கிள் முடிந்து 1987. இப்ப கரண்ட்ல இருக்கிறது 27 சர்க்கிள் முடியுது உங்களுக்கு. அதாவது 2023 கரண்ட்ல நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த சர்க்கிள் ஆரம்பிக்கிறது 1988 ஆரம்பிச்சு 2047 வரைக்கும் 27வது சர்க்கிள் என்பது நடப்பில் இருக்கிறது. இந்த சர்க்கிளுக்கு உரிய, அதாவது நான் போன வருஷ கேலண்டர் தான் என்கிட்ட கிடைச்சிது. இப்போ அந்த சர்க்கிளுக்குரிய டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி வேலிடேட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் நான் கம்பேர் பண்ணி காட்டியிருக்கிறேன். இப்போ சோபகிருது 2023 அப்படின்னா அதுக்கு உரிய கதசாலி வாகனம் என்ன, கலியப்தம் வருஷம் என்ன,
இங்கிலீஷ் வருஷன் என்ன, பசலி என்ன, கொல்லம் என்ன, இது எல்லாமே இதில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஸ்லைடில் நீங்கள் கூடுதலாக பார்க்க வேண்டிய விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கீழே பாருங்க, ஆகம வல்லுனர் குழு அப்படின்னு போட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் 19/9/2020 அன்னைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு குறிப்பிட்ட மடாதிபதியோட பாடசாலை வளாகத்தில் வாக்கிய பஞ்சாங்க சதஸ் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேலண்டர் வந்து பாம்பு பஞ்சாங்கத்துல இருந்து நான் எடுத்த குறிப்புகள். இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சில எக்ஸ்பர்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட தேதி அன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மீட் பண்ணி இந்த பஞ்சாங்கத்துக்குரிய சில விஷயங்களை பற்றி விவாதித்து கிரக நிலைகள் இந்த அளவுக்கு திருத்தணும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மீட்டிங், டெக்னிக்கலா ஒரு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல யார் யார் கலந்துக்கிட்டாங்க, அதன் அடிப்படையில் இந்த பஞ்சாங்கமானது பதிப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஞ்சாங்க சதஸ் அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா, இப்போ காலப்போக்கில் இது போல வேற வேற பஞ்சாங்கம் பதிப்பிக்கும் போது அவற்றுக்கு இடையில் வித்தியாசம் வருவதன் காரணமாக முக்கியமான சில பிரமுகர்கள், இப்ப காஞ்சி பெரியவர்கள் அவர்கள் இருந்த காலத்தில் அவர்கள் தலைமையில் இந்த பஞ்சாங்க சதஸ் என்பது காஞ்சி மடத்தில் நடத்தப்படுகிறது. முக்கியமாக இந்த கேலண்டர் சிஸ்டம் எப்போ என்ன நடக்குதுங்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த மடாதிபதிகள் முக்கியமான ஒரு காரணமாக இருந்த ஒரு காலத்தில் அவரு கீழே வந்து இந்த பஞ்சாங்க சதஸ் நடத்தப்படும். காஞ்சிபுரத்தில் அந்த மாதிரி நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் எவ்வளவு திருத்தங்கள் சொல்லணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வானியலாக ஒன்று சொல்லப்பட்டாலும் கூட இதுல இந்த அளவு கரெக்ஷன் ஏற்புடையது, இதுதான் சரியான பஞ்சாங்கம் அப்படிங்கிறத பத்தி அந்த மடத்தில், காஞ்சி மடத்தில் ஏற்கனவே இதற்கு முடிவெடுக்கப்பட்டு திருக்கணித பஞ்சாங்கம் என்பது சரியானது, வாக்கிய பஞ்சாங்கத்தின் அளவுகள் சரியில்லை அப்படிங்கிறத பத்தி அவங்க ஏற்கனவே முடிவெடுத்துக்கிறாங்க. இப்போ சமீபத்துல அங்கே இருந்தே ஒரு வாக்கிய பஞ்சாங்கம் வருகிறது என்பது வேறு விஷயம். பட் இந்த சதஸ்ல இந்த மாதிரி விஷயங்களை, டெக்னிக்கல் விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி இப்போ வேரியேஷன் வருது, இதில் வந்து எவ்வளோ கரெக்ஷன் ஃபேக்டர் அப்ளை பண்ணணும், அது போன்ற விஷயங்கள்லாம் அதில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த விஷயம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வாக்கிய பஞ்சாங்க சதஸ்ஸுமே நடந்திருக்குது, அதுல நடந்து அதன் அடிப்படையில் இந்த பஞ்சாங்கமானது பதிப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க இதுல சொல்றாங்க. அடுத்து இதுல கூடுதலா பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சாங்கத்துல வந்து சோபகிருது, அயனாம்சம் பாகை 22, கலை 51, விகலை 36 அப்படின்னு சொல்றாங்க. அந்த வருடம் துவங்கும் பொழுது எந்த அளவுக்கு அயனாம்சம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அதை அவங்க சொல்றாங்க. இதுவரைக்கும் நாம் பார்த்த, எனக்கு தெரிந்த வகையில் பஞ்சாங்க கணிதம் என்று வரும்பொழுது வாக்கியத்துக்கென்று தனித்த ஒரு நட்சத்திரம் அல்லது தனித்த ஆதார வருடம் என்பது சொல்லப்படவில்லை. முழுக்க முழுக்க ஒரு 60 வருஷ சைக்கிளின் அடிப்படையில் மட்டுமே இந்த கிரக நிலைகளானது கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டு வருகின்றன. அப்ப வந்து இந்த அயனாம்சம் என்பதை எவ்வாறு அவர்கள் கண்டுபிடித்தார்கள், எவ்வாறு அதை கொண்டு வந்து இதில் புகுத்துகிறார்கள், முக்கியமாக வரர்வசி முனிவரால் சொல்லப்பட்ட அந்த ஃபார்முலால இந்த 22 டிகிரி அப்படிங்கறத எப்படி வந்து ஃபிட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷனோ இல்ல அதை பற்றிய விரிவான குறிப்புகளோ பொதுவெளியில் எங்குமே கிடையாது. இதை கால்குலேட் பண்றவங்க எப்படியோ ஒரு வகையில் அதை கால்குலேட் பண்றாங்க, இந்த கரெக்ஷனையும் அதில் அப்ளை பண்றாங்க. ஆனா அந்த கரெக்ஷன் அப்ளை பண்றதுக்கு ஆதார நட்சத்திரத்தை வேற அயனாம்ச முறைகளில் சொல்வது போல இவர்கள் எங்குமே பதிப்பிக்கவில்லை. அந்த தகவல் வந்து பொதுவெளியில் எங்கும் கிடையாது. நான் கேட்ட வரைக்கும் எந்த ஒரு பஞ்சாங்கம் பதிப்பிக்கின்ற ஆசிரியரும் அல்லது பஞ்சாங்க கர்த்தாவும் அதை வெளியில் சொல்லவே இல்லை. அப்ப வந்து இவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க, பட் அது என்ன பண்றாங்கிறதுக்கான ஒரு பேசிஸ் வந்து பப்ளிக் டொமைன்ல கிடையாது. ஐடியலா நீங்க மற்ற எல்லா அயனாம்சத்தையும் பார்க்கும்பொழுது ரொம்ப பப்ளிக்ல டிஸ்கஸ் பண்ணி இது இப்படிதான் பண்றோங்கிறது தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பஞ்சாங்கத்துல அது போன்ற தெளிவான விவரங்கள் இல்லை. ஆனா அவங்க ஏதோ ஒண்ணு பயன்படுத்துறாங்க. அப்ப வந்து இது ஒரு பிளாக் பாக்ஸ் ஒண்ணு இங்க இருக்கு அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். இப்போ இந்த முறை சரிதானா, அதாவது ட்ரெடிஷ்னலா வந்து ஒரு அயனாம்சம் என்பதை கணக்கிடுவதற்கு ஒரு 60 வருஷ சர்க்கிள் முறை என்பது சரிதானா அப்படிங்கறத பத்திய ஒரு குறிப்பு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்விஸ் எபிமெரிஸ்ல கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரெடிஷ்னலா அல்காரிதம் ஒண்ணு இருக்கு, அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு 60 வருஷ சர்க்கிளை வச்சு அவங்க கால்குலேட் பண்றாங்க. ஆனா அந்த 60 வருஷ சர்க்கிள் வந்து வானியல் ரீதியாக போதுமானதாக கிடையாது. ஏன்னா இந்த 2 கிரகங்களின் ஆர்பிட்டும் சுழல்கின்ற பாதையும் வேறு வேறாக இருக்கின்ற காரணத்தால் இவை இரண்டை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒரு அயனாம்சம் என்பதை கணக்கிட முடியாது, அது துல்லியமாக இருக்காது. இப்போது கரண்ட்ல இருக்கிற மெத்தட் எல்லாம் விட இது ரொம்ப ஒரு பிரிமிட்டிவான மெத்தடு. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து இதை நீங்க வேலிடேட் பண்ண முடியாது என்பது
வானியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். அப்ப அந்த பிரெசிஷன் ரேட்டு இது எல்லாமே ரொம்ப பழைய மெத்தட். அது சூரிய சித்தாந்தம் சொல்கின்ற 21,000 வருடத்தில் அந்த அச்சு சுழலும் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டாலுமே கூட இப்போ இருக்கின்ற தரவுகளுக்கு முரணாக அது இருக்கிறது. ஒருவேளை நீங்க அந்த சாய்ந்த அச்சு கோணம் வந்து 21 டிகிரியா இருந்து சுத்தி இருந்தாலுமே கூட அது ஒரு பல 1000 வருடங்களுக்கு முன்பு நிகழ்ந்ததாக இருந்திருக்கக்கூடிய ஒழிய இந்த வாக்கிய கணிதம் சொல்வது போல இந்த 60 வருஷ சர்க்கிளாக எளிமையான ஒரு அல்காரிதமாக அது கிடையாது. இது எப்படின்னா, புதிதாக ஒருத்தர் ஏதாவது ஒண்ணு உருவாக்கும் பொழுது ஒரு வட்டம் என்பதுக்கு தோராயமான ஒரு வட்டமாக உருவாக்குகிறோம். இப்ப மாடர்ன் டேல இப்ப நீங்க ஒரு சர்க்கிளை எப்படி உருவாக்குவீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை கட் பண்ற ஒரு மிஷின் இருக்கும். லேசர் பிரிசிஷனோட நம்ம ஒரு வட்டத்தை உருவாக்க முடியும். அது போல இன்னைக்கு வானியல் ரீதியாக மிகவும் மேம்பட்ட முறைகள் இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு முறையை பயன்படுத்த வேண்டியது இன்றைய காலத்தில் தேவையில்லை. மேலும் அந்த பிரிசிஷன் என்பது சரியாக இல்லாத பொழுது நிறைய அரைகுறையாக விஷயங்கள் இதில் இருக்கும் பொழுது அதன் அடிப்படையில் இது போன்ற முக்கியமான ஒரு அயனாம்சம் சார்ந்த பிரச்சனையில் வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் ட்ரெடிஷனலா செய்யப்படுகின்ற அல்காரிதம் என்பது முழுக்க முழுக்க சரியானதாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் வானியல் ரீதியாக வாக்கியம் சொல்கின்ற அந்த அயனாம்சம் அல்லது அந்த 60 வருஷ சர்க்கிள் என்பது போதுமானதாக இல்லை என்பது வெல் டாக்குமெண்டட். அதுவும் என்னுடைய பார்வையாக நான் உங்கள் முன்னே இங்கே பகிர்கிறேன் நண்பர்களே. இந்த ஸ்லைட்ல கூடுதலா நிறைய விஷயம் இருக்கு. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த ஆர்டிகிள் லிங்க்கும் மேல கொடுத்துருக்கிறேன். நீங்க போய் இதை விரிவாக படித்து பார்த்து கொள்ளலாம். இது உங்களுக்கு வாக்கியம் பற்றிய ஒரு முக்கியமான தெளிவை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க மேற்கொண்டு போவோம். நண்பர்களே, இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன விஷுவல் காட்ட போறேன். பூமத்திய ரேகை கட்டம் மற்றும் கிரகண கட்டம் அப்படின்னு 2 கிரிட் நம்ம பார்த்தோம். அந்த டெமோலையும் காட்டியிருந்தேன். 2 சர்க்கிள் வந்து வேற வேற உச்சி இருக்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ அந்த 2 கிரிட்டும் ஒரு பர்டிகுலர் டேட்ல இப்படி ஒரு பாயிண்ட் 0.2 ஓவர்லேப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் காலப்போக்கில் அது இப்படி மாறுது அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷுவலா காட்டுறேன். இது புரிஞ்சுக்குங்க. நான் உங்களுக்கு இடம் வரும்போது இதை பத்தி நான் கூடுதலாக விளக்குகிறேன். இப்போ இந்த படத்துல நீங்க பாக்குறது வந்து ஒரு நட்சத்திரத்தை பின்னால வச்சிருக்கிறோம். அந்த நட்சத்திரத்தின் மேல நம்ம என்ன பண்றோம்னா பூமத்திய ரேகை கட்டம், அதாவது இக்குட்டேரியல் கிரிட் அப்படிங்கிறத ஓவர்லே பண்றோம். இது வந்து உங்களுக்கு நார்த் சவுத்துன்னு வச்சுக்கலாம். இந்த இடம் வந்து உங்களுக்கு நார்த் சவுத்து. இந்த சென்டர்ல அதுக்கு பக்கத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. ஒருவேளை இந்த நட்சத்திரம் வந்து இந்த பாயிண்ட்லயே இருக்கலாம், இல்லை அதுக்கு 180 டிகிரி எதிர்க்க பின்னால இருக்கலாம். ஒரு சித்திரை அப்படிங்கிற மாதிரி ஒரு நட்சத்திரமாக எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தின் மேலே வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ வந்து ஒரு கிரிட்டை ஓவர்லே பண்ணுறீங்க. இப்போ சரிங்களா, இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லேயர். நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மேலே வந்து இன்னொரு லேயர், அதாவது உங்களுக்கு ஒரு சம பகல் சம இரவு வரும்போது இந்த 2 லேயரும் ஒன்னோட ஒன்று மேலே ஓவர்லேப் ஆயிருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. பூமத்திய ரேகை கட்டமும் கிரகண கட்டமும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அது ரெண்டும் ஓவர்லே ஆச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த படம் பாருங்க. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த 2 அச்சுமே வந்து உங்களுக்கு ஓவர்லே ஆயிருக்குது இந்த மாதிரி. இது வந்து அந்த சம பகல் சம இரவு. இப்போ இதுக்கு உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது மேல சூரியன் வந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சூரியன் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது என்ன அர்த்தம், அதாவது தெற்கு நோக்கி உங்களுக்கு தென் ஆப்பிரிக்கா அந்த பக்கத்தை நோக்கி அல்லது ஆஸ்திரேலியா போன்ற பக்கத்தை நோக்கி கீழே போன சூரியனானது அந்த தெற்கு நோக்கிய பயணத்தை முடித்து கொண்டு உங்களுக்கு மகர சங்கராந்தி அன்று மேலே நோக்கி திரும்புது. திரும்பி மேலே வந்து, அதாவது உங்களுக்கு பங்குனி மாசத்துல, இப்போ கரண்டா இருக்கிற பங்குனி மாசத்துல அந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அந்த பூமத்திய ரேகையை நடுவில் தொடுகிறது. அப்போ வந்து இக்குனாக்ஸ்ன்னு சொல்றோம், சம பகல் சம இரவு அப்படின்னு சொல்றோம். இப்போ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல வரும்போது இந்த இடத்துல சூரியன் இருக்கு. அப்ப 2 கிரிட்டுமே ஒன்னோட ஒண்ணு ஓவர்லேப் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஊர்ல வெய்ய இந்த வருஷம் போட்டு தள்ளிடுச்சு எல்லாத்தையும். இந்த வருஷம் மட்டும் இல்ல, இனி வரப்போற வருஷங்கள் எல்லாமே வந்து வெயிலுடைய அளவானது மிகவும் கொடுமையாகத்தான் இருக்க போகிறது. இப்போ நீங்க சயின்டிபிக்கா கிளைமேட் சேஞ்ச் பத்தி பார்க்கின்ற எந்த ஒரு பப்ளிகேஷன் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் என்பது மிகவும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அதாவது நம்ம ஆக்சிஜன் உருவாக்குறதுக்கு பதிலாக நிறைய கரிம பொருட்களை உருவாக்குகிறோம், எரிக்கிறோம்.
அப்போ வந்து காற்றில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாகும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும்னா ஹீட்டை வந்து வாங்கி வச்சுக்கிற ஒரு குணம் கொண்ட ஒரு கேஸ். அப்ப கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகும் பொழுது அது ஹோல்ட் பண்ற வெப்பம் அதிகமாகும் பொழுது எல்லா பரப்புமே உங்களுக்கு வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். காலப்போக்கில் நம்ம மரத்தை வெட்டுறதால, காலப்போக்கில் நாம கூடுதலா தண்ணிய வந்து உறைய விடாம பண்றதால துருவங்களில் வந்து 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாயிருக்கு சமீபத்துல. அதாவது ஒரு ஐஸ் மெல்ட் ஆகி உருகி ஊத்துற ஒரு டெம்பரேச்சர் துருவங்களில் அது போன்ற ஒரு வெப்பநிலை நிகழ்ந்ததே கிடையாது. வரலாற்றிலே இது போல மிக அதிகபட்ச வெப்பநிலை அது பதிவாயிருக்கு. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது கூடுதலாக போக போக வெப்பமானது அதிகமாகிக் கொண்டேதான் போக போகுது. இனிமேல் வரப்போகின்ற சம்மர்லாம் வெறும் சம்மரா இருக்காது, கொடுமையான சம்மரா இருக்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். மரம் நடுவது முக்கியமான ஒரு வழி. பசுமையை பாதுகாப்பதும் நீர்நிலைகளை பாதுகாப்பதும் இந்த வெயிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நமக்கு முன்னால் இருக்கின்ற முக்கியமான வழிகளாகும் நண்பர்களே. இப்போ இந்த பீரியட்ல இருந்து சூரியனானது வடக்கு நோக்கி பயணிக்குது அப்படின்னு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறோம்னு வச்சீங்கன்னா, இப்போ அந்த கட்டம் எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நகர்ந்து வரும். அதாவது நீங்க ரெண்டுமே ஓவர்லே ஆயிருந்தது இல்லாம இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு பூமியானது இப்படி சுத்திட்டு இருக்கும். இந்த ப்ளூல இந்த மிட் லைன்ல இந்த இடத்துல பூமி வந்து பாக்குறோம். இப்ப பூமி இங்க பார்க்கும்போது அந்த இடத்துல எதிரால சூரியன் உங்களுக்கு இருக்கு. இந்த இடத்துல இப்படி சுத்திட்டு இருக்கும். இந்த ஓவர்லே ஆன பாயிண்ட் வந்து நகர்ந்து போயிடுச்சு பாருங்க. இப்ப போகும்போது பாத்தீங்கன்னா சூரியனானது வட துருவத்தில் பயணித்துட்டு இருக்கும். இப்ப நார்வே, லண்டன், அமெரிக்கா அது போன்ற பகுதிகளில் சூரியன் இருக்கும். இங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் மரம் இருக்கு, இன்னும் ஃபுல்லா வெட்டி இல்லை. மக்கள் வந்து என்னதான் புதுசா நிறைய வீடு கட்டினாலும் இன்னும் இந்த இடம் கொஞ்சம் பசுமையா தான் இருக்கு. முக்கியமாக உங்களுக்கு பூமத்திய ரேகையில் இருக்கின்ற அந்த மழை காடுகள் என்பவை வருடம் முழுவதும் ஆக்சிஜனை வெளியிடக்கூடிய சக்தி கொண்டவை. எங்களை போல வட அமெரிக்காவிலேயோ இல்லது தென் ஆப்பிரிக்கா அந்த போன்ற பகுதிகள் பார்த்தீங்கன்னா தெற்குல வந்து உங்களுக்கு பொதுவாகவே நிலப்பரப்பு குறைவு, அதனால வந்து அங்க நிறைய மரம் இருக்காது. வடக்க பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீசன்ல சம்மர்ல மட்டும்தான் இங்க மரம் இருக்கும், சம்மர்ல மட்டும்தான் ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் நடக்கும். இப்போ நீங்க அதுக்கு மாறாக அமேசான் காடுகள் போன்ற அல்லது பூமியின் மத்தியில் இருக்கின்ற ஆப்பிரிக்காவின் காடுகள் அது போன்ற இடங்கள்ல வந்து மரங்கள் அதிகமாக வெட்டப்படும் பொழுது இல்ல மரங்கள் அழிக்கப்படும் பொழுது பொதுவாகவே ஆக்சிஜன் உருவாவதற்கான ஆக்சிஜன் உற்பத்தி ஆவதற்கான சான்ஸை வந்து நம்ம ரொம்ப குறைக்கிறோம். இப்போ வட அமெரிக்காவில் ஒரு மரத்தை வெட்டுறதை விடவும் அமேசான் காடுகள்ல பூமத்திய ரேகையின் மத்தியில் இருக்கின்ற ஒரு இடத்தில் ஒரு மரத்தை வெட்டும் பொழுது அதனுடைய பாதிப்பு பூமிக்கு ரொம்ப அதிகம் நண்பர்களே. அதை ஞாபகம் வச்சுங்க. முடிந்த வரைக்கும் மரத்தை காப்பாத்துங்க, பசுமையை காப்பாத்துங்க, நீர்நிலைகளை காப்பாத்துறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் நண்பர்களே. நண்பர்களே, இதுவரைக்கும் உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டு இந்த காணொலியை இதுவரைக்கும் வந்து பார்த்ததற்கு மிக்க நன்றி. இதில் பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு அயன அம்சம் என்பதை பற்றிய பல்வேறு நுணுக்கமான தகவல்களை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிரலாம். ஒரு முறை பார்த்துவிட்டு போய்விடாமல் திரும்ப வந்து இந்த காணொலியை திரும்ப வந்து பார்க்கும்போது நீங்கள் இதுவரைக்கும் சொல்லாத பல நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிபடக்கூடும். அதனால நீங்க முழுசாக நேரத்தை செலவிட்டு இந்த காணொலியை பாருங்க, திரும்பவும் வந்து பாருங்க. அப்போதுதான் உங்களுடைய அந்த ஆழ்ந்த புரிதல் என்பது அதிகரிக்கும். இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த நாளானது உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியின் அடுத்த பாகம், அதாவது தனித்துவமாக ஒவ்வொரு அயனம்சமாக போய் அதனுடைய தரவுகள் ஊடாக உறுதிப்படுத்திக் கொள்கின்ற பாகமானது விரைவில் வெளியாகும் நண்பர்களே. உங்களை நான் விரைவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.